திருச்சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழை எடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன் பணித்த திருவாளர் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். திருச்சிற்றம்பலம். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். திருச்சிற்றம்பலம். செல்வமலி குன்றத்தூர் செக்கிழார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பராய்த்துறை மேவிய பரணே போற்றி. அண்ணாமலையமண்ணா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோ. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெரும் கருணையினாலே திருப்பூர் சபரி டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் ஆடல் வல்லான் அறக்கட்டளை இணைந்து மிகச்சிறப்பாக இன்றும் நாளையும் தெய்வச் செக்கிழார் பெருமானுக்கு விழா எடுத்து தெய்வச் செக்கிழார் பற்றிய செய்திகளை இங்கே நாம் சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த மகிழ்விற்கு காரணம் என்ன என்று கேட்டால், தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சொல்லுகிற மந்திரம் நாம் வழக்கமாக அதை கோஷமாக சொல்லுகிற வழக்கத்தை வைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களை போன்ற சொற்பொழிவாளர்களுக்கு அது ஒரு குறியீடாக அமைகிறது. தென்னாடுடைய சிவனையே போற்றி என்று சில இடங்களிலே சென்று கூவினால் எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று நானே தான் சொல்லிக்கொள்ள வேண்டும்.
பராய்த்துறை மேவிய பரனே போற்றி என்று நான் சொன்னால் அங்கே இருக்கிறவர்கள் என்னை இப்படியே பார்ப்பார்கள். நானே சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி என்று சொல்லிவிடுவேன். அப்போவே தெரிஞ்சு போயிடும் கீழே இருக்கிறவர்களுடைய அந்த லிட்மஸ் டெஸ்ட்டும்பார்களே, அது புரிஞ்சு போகும் எவ்வளோ தூரம் அவர்கள் எடுப்பார்கள். இங்கு நான் தென்னாடுடைய சிவனையே போற்றி என்று முடிப்பதற்குள்ளேயே எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று ஒரு கோஷம் எழுந்தது பாருங்கள். அதிலே மனது மிகவும் மகிழ்ந்து போயிருக்கிறது. அப்படி அந்த கோஷம் அடியார்களெல்லாம் சேர்ந்து ஒன்றாக ஒலிக்கின்ற மந்திரம், அந்த மந்திரம் நமக்கு ஆன்ம பலத்தை ஏற்படுத்துகிறது. அதற்காகத்தான் அந்த மந்திரத்தை வைத்திருக்கிறார்கள். காலையிலே எழுந்திருக்கிறோம், உணவு உண்ணுகிறோம், பகலெல்லாம் பணி செய்கிறோம், பிறகு உணவு உண்ணுகிறோம், மீண்டும் பணி செய்கிறோம், மாலை வந்து விடுகிறது. இரவு நெருங்குகிற பொழுது நமக்கு எப்படி இருக்கும்? காலையில் எழுந்த பொழுது இருந்த மாதிரியா அல்லது வேறு மாதிரியா? என்னம்மா? காலையில் எழுந்த உடனே உணவு உண்ணுகிறோம், பணி செய்கிறோம், போகிறோம் வரோம். இரவு 7 மணி 8 மணி ஆகுது. என்ன ஆகுது? பகலெல்லாம் பணி செய்து முடித்த பிறகு வீட்டுக்கு வருகிறோம். என்ன பண்ணுறோம்? ரொம்ப கஷ்டமான சித்தாந்த கேள்வியா? அதுதான் வேணும் எனக்கு. சோர்வா ஆயிரும். அப்படி சோஃபாவில் இப்படியே சாஞ்சிக்கிட்டு காலை தூக்கி எய்த்த அந்த சேர்லேயோ தலையை கழுத்தை அப்படி திருப்பிக்கிட்டு கையை இப்படி வச்சுக்கிட்டு அப்படி ஒரு படுத்தபடியே அந்த தொலைக்காட்சியை அவங்க படுத்திருக்கிற போஸ் எப்படி இருக்கும்னா, அது தெளிவாக சொல்லணும்னா, நடராஜர் காலுக்கு கீழே ஒருத்தர் இருப்பான் தெரியுமா? பேர் என்ன அவன் பேர்? அவனை மாதிரியே இருப்பாங்க. கண் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கும், தலை ஒரு பக்கம் திரும்பி இருக்கும், கால் ஒரு பக்கம் போயிருக்கும். அது அஷ்டகோணல்னு பேர். அப்படி ஓய்வாக இருக்கும், அப்படி கிடப்பாங்க. ரொம்ப சோர்வாக இருக்குமாங்க. ஏன் காலையில் இருந்த அந்த ஆற்றல், அந்த உற்சாகம் மாலையில் ஏன் குறைந்து போய்விட்டது என்று சொன்னால், நமக்கு காலையிலிருந்து மாலை வரை ஆற்றல் குறைந்து கொண்டே போகிறது. அது அப்பப்போ உணவு உண்டு கொஞ்சம் சரி பண்ணுகிறோம். எனவே ஆற்றல் நமக்கு பணி செய்கிற பொழுது ஆற்றலானது போய்கொண்டே இருக்கிறது. எப்படி உடலினுடைய ஆற்றல் பணி செய்கின்ற பொழுது போகிறதோ அது போலவே நம்முடைய சிந்தையின் ஆற்றல், அறிவின் ஆற்றல் சிந்திப்பதினாலே ஆற்றல் இழந்து கொண்டே இருக்கும். அது நமக்கு தெரியறதில்லை. சிந்திப்பதினாலே நமக்கு ஆற்றல் இழந்து கொண்டே வந்து அதுவும் ரொம்ப டயர்டாயிடும். நம்முடைய சிந்தனை டயர்டாயிடும். அப்போ காலையில் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் யோசித்து பார்த்தால் அதற்கான பதில் ரொம்ப சுலபமாக கிடைக்கும், தீர்வும் கிடைக்கும். ஆனால் அதே ஒரு பிரச்சனையை நீங்கள் இரவு சிந்தித்து பார்த்தால் அந்த பிரச்சனைக்கு கிடைக்குமா தீர்வு? இல்லை, புது பிரச்சனை கிடைக்கும். அப்போ இந்த இரவு சிந்திக்கிற பிரச்சனையை விட காலையில் எழுந்திரிச்சோன்ன பிரச்சனையை சிந்திக்கிற பொழுது அதுக்கு தீர்வு சுலபமாக கிடைக்கும். காரணம் என்னன்னு கேட்டால், ஓய்வெடுத்த பிறகு இந்த அறிவானது கொஞ்சம் ஆற்றல் பெறுகிறது. எனவே நாம் நன்றாக சிந்தித்து கொள்ள வேண்டும். உடம்பின் ஆற்றல் இழந்து கொண்டே இருப்பதை
உணவு உண்டு உண்டு அவ்வப்பொழுது அதனை சரி செய்து கொள்வது போல அறிவின் ஆற்றல் குறைந்து கொண்டே வருவதை நாம் அவ்வப்பொழுது அதனை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று நாம் அறிவதில்லை, அதனை சரி செய்வதும் இல்லை. அதனால் சிந்தையின் ஆற்றல் இழந்து இருக்கிறோம். அப்படி சிந்தையின் ஆற்றலை இழக்காமல் அந்த சிந்தையின் ஆற்றல் முன்னை போலவே வலுவோடு இருப்பதற்காகவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். 12 திருமுறைகளை ஓதினாலே போதும், நம் சிந்தையானது வலுப்பெறும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 12 திருமுறைகளும் ஆன்ம வலிமை பெறுவதற்காக நமக்கு அருளி செய்தது. ஆன்மா வலிமை என்பது ஆன்ம சிந்தனை வலிவு. மிக அற்புதமாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷமாக விளங்குவது சைவ நெறியாளருக்கு, திருநீறு பூசுகிறவர்களுக்கு, நமச்சிவாய மந்திரம் செபிக்கின்றவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷமாக இருப்பது தேவாரம், திருவாசகம் போன்ற அற்புதமான பணுவல்கள். அதிலே 12ஆம் திருமுறையாக விளங்குவது பெரிய புராணம். நம்முடைய சுரேஷ்குமார் அவர்கள் பேசுகிற பொழுது மிகச் சிறப்பாக பெரிய புராணத்தை பற்றிய சில செய்திகளை இங்கே குறிப்பிட்டார். பெரிய புராணத்தினுடைய சிறப்புகள் நமக்கு கணக்கில் அடங்காது. நான் கொஞ்சம் மனம் விட்டு பேசலாம் என்று எண்ணுகிறேன். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. மனம் விட்டு பேசலாம் என்று எண்ணுகிறேன். அதாவது இந்த தமிழகத்திலே நம்முடைய இல்லங்களிலே, நம்முடைய வீடுகளிலே இருக்கிறவர்கள் எல்லோரிடமும் நீங்கள் ராமன் யார் என்று கேட்டால் சரியாக சொல்லிவிடுவார்கள். ஆனால் அவர்களை போய் திருஞான சம்பந்தர் யார் என்று கேட்டால் அவர்கள் சொல்வார்களா என்பது சந்தேகம். நீங்கள் லட்சுமணன் யார் என்று கேட்டால் அவர்கள் சரியாக சொல்லுவார்கள். ஆனால் நீங்கள் திருநாவுக்கரசர் யார் என்று கேட்டால் அவர்கள் சொல்வார்களா என்பது சந்தேகம். நீங்கள் உங்களுக்காக சொல்லுகிறேன், ஞானத்திரள் பத்திரிகையில் என்ன செய்தோம், ஒரு பேட்டி எடுக்கலான்னு நினச்சோம். என்னன்னு கேட்டால், திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோயிலில் பிரதோஷத்துக்கு வருகின்ற அடியார்களை கேள்விகள் கேட்டு பதில்களை பதிவு செய்து கொள்வது என்பதனால ஞானத்திரள் பத்திரிகையிலிருந்து ஒரு 4 பேரை அனுப்பிச்சோம். அவங்க 4 பேரும் அந்த வாசலில், கோயில் வாசலில் நின்றுக்கிட்டாங்க. உள்ளே போய் பிரதோஷ வழிபாடு முடிச்சுட்டு வெளியில் வருகிறவர்களை அவங்க கேள்வி கேட்பாங்க. உங்களுக்கு திருஞான சம்பந்தர்னா யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு திருநாவுக்கரசர்னா யாருன்னு தெரியுமா, உங்களுக்கு சேக்கிழார்னா யாருன்னு தெரியுமா, உங்களுக்கு பெரிய புராணம் பற்றி தெரியுமா என்று கேட்டால் அந்த கேட்ட கேள்விகளுக்கு பதில்களை பதிவு செய்து நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். நீங்கள் பாருங்கள், 100க்கு 95% பேருக்கு தெரியல. 100க்கு 95% பேருக்கு தெரியல. திருஞான சம்பந்தர் யாருன்னு தெரியுமான்னா எங்கள் எய்த்த வீட்டுக்காரருங்கிறான். அவனுக்கு தெரியல. ஆனால் உள்ள சிவன் கோயிலில் வந்து வழிபாடு செய்கிறான். கம்பராமாயணம் பிரபலம் அடைந்த அளவிற்கு பெரிய புராணம் பிரபலம் அடையாததற்கு காரணம் என்ன? மனம் விட்டு பேசணும்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா இந்த தருணத்தை விட்டால் எந்த தருணத்தில் பேசுவது? கம்பரை தெரிந்த அளவிற்கு தெய்வ சேக்கிழாரை தெரியாமல் போனதற்கு என்ன காரணம்? அன்பர்களே, தெளிவாக நாம் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் காப்பியங்களிலே பெரும்பான்மையும் வடமொழியிலிருந்து மொழி மாற்றம் செய்யப்பட்டு தமிழிலே மொழி மாற்றம் செய்யப்பட்ட புராணங்கள் தான் அத்தனையும். அது கம்பராமாயணமாக இருக்கட்டும், அது வில்லிபுத்தூரார் பாரதமாக இருக்கட்டும், கந்த புராணமாக இருக்கட்டும், எந்த புராணமாக இருக்கட்டும், திருவிளையாடல் புராணமாக இருக்கட்டும், எல்லாம் வடமொழியிலிருந்து தமிழ் மொழிக்கு மொழி மாற்றம் செய்யப்பட்ட புராணங்கள். ஆனால்
மொழிமாற்றம் செய்யப்படாமல் தமிழிலேயே இயற்கையாக இயல்பாக சுத்தமாக முதலாக தமிழிலேயே தோன்றிய புராணம் ஒன்று உண்டு என்று சொன்னால் அது பெரிய புராணம் மட்டும்தான். பியூர்லி ஒரிஜினல், படு சுத்தமானது பெரிய புராணம் மட்டும்தான். எதிலிருந்து இறக்குமதி செய்யப்படலை, நேர தமிழில் வந்தது. இன்னும் ஒரு சிறப்பு சொல்லுகிறேன். எப்படி வடமொழியிலிருந்து மற்ற மொழிகளில் இருந்து நம்முடைய தமிழ் காப்பியங்கள் இறக்குமதி செய்யப்பட்டதோ அப்படி முதல் தமிழ் நூலாக இருக்கக்கூடிய பெரிய புராணத்தில் இருந்துதான் வடமொழிக்கு மொழிமாற்றம் செய்யப்பட்டது. இது பெரிய புராணத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு. பெரிய புராணம் மொழிமாற்றம் செய்யப்பட்டு அங்கே நூலாயிற்று. இந்த மாதிரி நம்முடைய நூல் மொழிமாற்றம் செய்யப்பட்டது என்று நான் பெருமையோடு சொல்லிக் கொள்வதற்கு ஒரு நூல் உண்டு என்று சொன்னால் அது பெரிய புராணம் மட்டும்தான். அதே போல அது கம்பராமாயணமாக இருக்கட்டும், அது பாரதமாக இருக்கட்டும், ஆனால் அவற்றிலே வந்த அந்த செய்திகள், அவற்றிலே வருகின்ற நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு பழக்கமானவை. ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், அவையெல்லாம் நம் தமிழகத்திலோ தமிழ் மண்ணிலோ இங்கோ நடந்தவை அல்ல. அவை எங்கோ நடந்தவை. எங்கோ நடந்த அந்த நிகழ்வுகளை இங்கே மொழிமாற்றம் செய்து நமக்கு தமிழிலே வழங்கி இருக்கிறார்கள். நல்லா கவனமாக கேட்கணும். எங்கோ எந்த மொழியோ எந்த கலாச்சாரமோ எந்த நாகரீகமோ பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய வரலாற்றை நம்முடைய தமிழ் மொழியிலே மொழிபெயர்க்கிற பொழுது நம்முடைய தமிழ் மொழிக்கு ஏற்றவாறு மொழிபெயர்த்தார்களே தவிர அதிலே வருகின்ற பாத்திரங்கள் அத்தனையும் தமிழ் பேசுகிற பாத்திரமோ தமிழ் கலாச்சாரத்தை பின்பற்றுகிற பாத்திரமோ தமிழினுடைய பண்பாட்டுக்குரிய பாத்திரமோ அல்ல. தமிழையே பேசி தமிழ் மண்ணிலேயே பிறந்து தமிழின் மண்ணிலேயே வாழ்ந்து தமிழ் மண்ணிலேயே தம்முடைய மிகச்சிறந்த சாதனைகளை செய்த நாயன்மார்கள் இருக்கிற பெரிய புராணம்தான் சுத்தமான தமிழ் கலாச்சார தமிழ் பண்பாட்டு மிக்க ஒரே புராணம் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். பெரிய புராணத்தில் இருக்கிற ஒரு சிறப்பு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ வடமொழியிலிருந்து அது மொழிபெயர்க்கப்பட்டது கம்பராமாயணம். ஆரண்ய காண்டத்தில் அங்கே சீதையை ராவணன் கவர வருகிறான். வடமொழி வால்மீகி புராணத்திலே சீதையை அவன் உள்ளே புகுந்து அவள் மயிரை கோதி இழுத்து வந்து தரதர என்று இழுத்து வந்து தன்னுடைய தேரிலே ஏற்றி அவன் செல்லுகிறான். இது வான்மீகியினுடைய இது. ஆனால் கம்பர் இப்படி எழுத முடியுமா? கம்பர் என்ன செய்தார்? ராவணனுக்கு ஒரு சாபம் இருப்பது போலவும் அவன் விருப்பமில்லாத பெண்ணை தீண்டினால் அவன் தலை குனூராக ஒடிந்து விடும் என்கிற ஒரு கற்பனையையும் இவராக கற்பித்து கொண்டு மூல நூலிலே இல்லாததை சொல்லி சீதையை விருப்பமில்லாமல் தீண்டினால் அவன் தலை தூள் தூளாகிவிடும் என்கிற காரணத்தினாலே சீதையை பரணசாலையோடு சேர்த்து தூக்கி போனான் என்று கம்பர் தமிழகத்தினுடைய பண்பாட்டுக்கு ஏற்றவாறு மாற்றி எழுத வேண்டியிருந்தது. இந்த மாற்றி எழுத வேண்டிய சங்கடங்கள் எல்லாம் தெய்வச் சேக்கிழாருக்கு இல்லாமல் இருந்த காரணத்தினாலே மிக இயல்பாக மிக இயற்கையாக மிக அற்புதமாக நம்முடைய தெய்வச் சேக்கிழார் பெரிய புராணத்தை செய்திருக்கிறார். இதிலே வருகின்ற நாயன்மார்கள் நம்முடைய தமிழ் மண்ணில் இன்றைக்கும் இருக்கக்கூடிய ஊரிலே வாழ்ந்தவர்கள். திருஞான சம்பந்தர் எங்கே திருவதாரம் பண்ணார்? என்னம்மா எப்படி சொல்லியிருக்கணும்? இந்த கழுமலங்கிறதுக்கு பேருக்கு அவ்வளோ சிறப்பு. இந்த கழுமலங்கிற ஊருக்கு பேருக்கு அவ்வளோ சிறப்பு. அது 12 பேர். அதுக்கு பாண்டியன் உடம்பு சரியில்லாமல் இருக்கிற பொழுது பாண்டியன் கேட்குறான் ஞானசம்பந்தரை, உம்முடைய ஊர் எது அப்படின்னு கேட்குறான். உம்முடைய ஊர் எதுன்னு கேட்குறான். அப்போ என்ன சொல்லணும்? அவர்
சொல்லுங்கள், உங்கள் ஊர் என்னன்னு கேட்டால் அவர் என்ன சொல்லணும்? கழுமலம், சீர்காழி அப்படின்னு தானே சொல்லணும். என்ன சொன்னால் தெரியுங்களா? பிரம்மபுரம், வேணுபுரம், பொருவில் திருத்தோணிபுரம், மண்ணு சண்பை என்று 12 பெயர்களையும் ஒரு பதிகத்தில் அமைத்து சொல்லுகிறார். 12 பெயர்களையும் ஒரு பதிகத்தில் அமைத்து சொல்லுகிறார். ஒரு பாடலில் அமைத்து சொல்லுகிறார் இல்லை, ஒரு பாடலில் 12 பெயர்களை வைத்துவிட்டு அடுத்த பாடலையும் 12 பெயர்கள் மாற்றி 12 பெயர்களே 12 பாடல்கள்லையும் வருகிறது. ஏன் அப்படி சொன்னார் என்று சொன்னால், இந்த 12 பெயர்களும் மந்திர பெயர்கள். இதனை ஒரு வரிசையிலே அவர் சொன்னது போல சொன்னால் உடல் நலக்கேடுக்கு அது நன்மை விளைவிக்கும், அந்த கேட்டை நீக்கும். அதனால தான் பாண்டியனுக்கு அப்படி பாடி காட்டினார். அதனால் நீங்கள்லாம் இப்போ அது பெருமான் அவதாரம் செய்த திருத்தலம் எது என்று கேட்டால் உடனே என்ன சொல்லணும்? திரும்ப பேட்டரி வீக் ஆயிடுச்சு. திருஞான சம்பந்தர் திரு அவதாரம் செய்த திருத்தலம் எது? வளர்காடி, கொச்சை, எது வேணா சொல்லுங்க, ஆனால் பேர் சொல்லுங்க இல்லையா? தோணிபுரம், கழுமலம், 12 பேர், அற்புதமான பேர், திருஞான சம்பந்தருடைய பேர். அது எந்த மாநிலத்திலமா இருக்கு? காதில் உழுல. தமிழ்நாட்டில் இருக்கா? சரி. திருநாவுக்கரசர் அவதாரம் பண்ண திருத்தலம் எது? திருவாமூர். அது எந்த மாநிலத்திலமா இருக்கு? நம்பி ஆரூரர் திரு அவதாரம் செய்த திருத்தலம் எது? அது எந்த மாநிலத்தில் இருக்கு? 63 நாயன்மார்களுடைய திரு அவதார திருத்தலங்களும் தமிழகத்திலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்புடையது பெரிய புராணம் இல்லைங்களா? அப்ப இந்த பெரிய புராணம் எவ்வளவு பிரபலமாகி இருக்க வேண்டும். நான் ஒரு சிறிய செய்தி சொல்லிட்டு போறேன். இன்னும் செய்தி சொல்லணும். சென்னையில் ஒரு பிரபலமான ஒரு பேச்சாளர் வந்தார். 1990s 2000 வச்சுங்களேன், வந்தார், பேசுறதுக்கு வந்தார். அவர் எப்போ வருஷா வருஷம் வருகிறவர். அவர் பேரை நான் சொல்லலை, யாரையும் இங்கே தனிப்பட்ட முறையில் சொல்வதற்கு எனக்கு நோக்கம் அல்ல. அவர் வந்தார். அவர் வருஷா வருஷம் ராமாயணம் பேசுவார், வருஷா வருஷம் பாரதம் பேசுவார். இப்படி அவர் பேசி கொண்டிருந்தார். அந்த நிகழ்வை ஏற்பாடு செய்கிறவர்கள் ராமநவமி திருக்கூட்டம்னு ஒரு வச்சுருக்காங்க. ராமநவமி அவங்க செலிப்ரேட் பண்ணுறவங்க அவங்க வச்சுருக்கிறாங்க. அப்போ இவர் வந்து ஒரு வருஷம் கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக வந்துட்டுருக்காரு, மாறி மாறி ராமாயணம் பாரதம். ஒரு வருஷம் என்ன பண்ணார், அது எப்படி என்ன ஏற்பாடு தெரியல, பத்திரிகையில் பார்த்தா பெரிய புராணம் பேசுவார் அப்படின்னு இருந்தது. எனக்கு உள்ளமெல்லாம் ரொம்ப புலகாங்கிதமாயிற்று. அடட, பெரிய புராணம் பேசுகிறார அப்படின்னுட்டு, சரி ரொம்ப மிக பிரபலமான பேச்சாளர் பெரிய புராணம் பேசுகிறாரே என்று போனேன். நீங்கள் நம்ப மாட்டீர்கள், 10 நாள் சொற்பொழிவு. முதல் நாள் மட்டும்தான் பேசினார் பெரிய புராணம். அடுத்த நாளே அறிவிப்பு வந்தது, நாளையில் இருந்து மகாபாரதம் பேசுவேன், பெரிய புராணம் பேச முடியாததற்கு என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அவர் அறிவித்தார். என்ன காரணம்னு சொல்லலை, காரணம் சொல்லலை. நான் பெரிய புராணம் பேசலை, முதல்ல கேட்டிருந்தாங்க, தலைப்பு சொல்லியிருந்தேன், நாளையிலிருந்து நான் பாரதம் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டார். யோசனை பண்ணி பாருங்க, அங்கிருந்து அந்த பெரிய புராணம் பேசுவதற்கு அத்தனை எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது பேசுறதுக்கு. ராமநவமி கூட்டத்தார் அவங்க வந்து ராமனை பற்றி பேசணும், கிருஷ்ணனை பற்றி பேசணும், சரி அதுக்காக வச்சிருக்கிறாங்க அவங்க பேசணும்.
அவங்க ராமனை பற்றி நான் பேசட்டும், கிருஷ்ணரை பற்றி பேசட்டும். நாம் ஏன் சிவனை பற்றி பேசாமல் ராமரை பற்றி கிருஷ்ணரை பற்றி பேசணும்? நம்ம ஏன் பேசணும்? நம்ம சிவனை தானே பேசணும். அப்போ எனக்கு உண்மையிலேயே மனம் கொஞ்சம் வேதனைப்பட்டுச்சு. ஏன்னா ஒரு நாள் பேசினார், அடுத்த நாள்லேருந்து இப்படி மாற்றி விட்டாங்களே அப்படின்னுட்டு பத்திரிகையில் போட்டு அடித்த பிறகு அதை மாற்றலாமா? இன்னும் ஒரு செய்தி, அதுக்கு அடுத்த வருஷத்திலிருந்து அவர் வரவே இல்லை. அவர் வேறு மாதிரி ஆகிப்போச்சு. அதெல்லாம் நம்ம பேச விரும்பலை. வரவே இல்லை அவர். அங்கே நிகழ்வு நடக்கலை. அப்போ உடனே இது நடராஜ பெருமான்கிட்ட சொன்னேன், ஏன்பா உன்னை பற்றி பேசுகிறதுக்கு ஏன்பா கசக்குது? எல்லாத்துக்கும் உன்னுடைய அடியார்களை பற்றி பேசுகிறதுக்கு ஏன் அதை கேட்குறதுக்கு கசக்குது? ஞானசம்பந்தரை பற்றி பேசுகிறதுக்கும் திருநாவுக்கரசரை பற்றி பேசுகிறதுக்கும் அதை கேட்கறதுக்கும் அடியார்களுக்கு விருப்பம் இல்லையா? கேட்கறதுக்கு இல்லையான்னு அப்படி நினச்சேன். ஒரு வாரம் போயிருக்கோம். அங்கேருந்து ஒருத்தர் வந்தார். அவர் பேர் திரு நாகராஜன்னு பேர். அது குறிப்பிட்டாக வேண்டும். அவர் வந்தார். வந்த உடனேயே வாங்க ஐயான்னு, ஐயா உங்களை சந்திக்கணும் தான் வந்தேன். வாங்க, என்ன விஷயம்னு. ஒன்றுமில்லை, ஒரு சின்ன விஷயம் நடந்தது. சௌந்தரேஸ்வரர் கோயிலில் நாங்கள் உழவாரப்பணி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்படி உழவாரப்பணி செய்து கொண்டு இருந்த பொழுது அங்கே ஒரு முதியவர் பேசிக்கொண்டே போனார். அவர் சொல்லிக்கொண்டே போகிறார். எல்லாரும் எல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் அந்த பெரிய புராணத்தை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே யாரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போனார். உடனே எனக்கு அவர் தான் அந்த தலைவர், அந்த உழவாரப்பணி குழு தலைவர். நான் அந்த உழவாரப்பணி கூட நிறுத்திட்டு அவரை போய் பெரியவரே என்ன சொல்லுகிறீர்கள் அப்படின்னு கேட்கலான்ட்டு போய் பார்த்தேன். அவரை சன்னதியை சுற்றுறவர் காணோம். நண்பர்களை விட்டு தேட சொன்னேன், எல்லாரையும் தேட சொன்னேன், காணோம். அப்போ எனக்கு என்னவோ தோணுச்சு, சுவாமியே வந்து பெரிய புராணத்தை யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொன்னது போல் தோணுச்சு. அப்படியா அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், ஐயா அதுக்காக நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், எங்கள் நண்பர் கூடாமல் முடிவு பண்ணியிருக்கேன். பெரிய புராணத்தை நீங்கள் 30 நாட்கள் தொடர் சொற்பொழிவு செய்து தர வேண்டும் என்று கேட்டார். சென்னையில் பாரதமும் ராமாயணமும் எங்கு பார்த்தாலும் பேசிக்கொண்டிருந்த காலத்தில் பெரிய புராணத்தை 30 நாட்கள் பேசி மிகப்பெரிய புரட்சியை அடியேன் செய்யுமாறு பணித்தது தில்லைக்கூத்தன் என்பதை நான் சொல்லிக்கொள்வேன். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால் இப்பொழுது சென்னையில் பெரிய புராணம் எங்கு பார்த்தாலும் பேசுகிறார்கள், எல்லா இடங்களிலும் பேசுகிறார்கள். ஞானசம்பந்தருடைய வரலாறை பேசுகிறார்கள், திருநாவுக்கரசருடைய வரலாறை பேசுகிறார்கள். எனவே இதற்கெல்லாம் காரணம் யார் என்று கேட்டால் தெய்வ சேக்கிழார். இப்போ சிலர் பேசுகிறத நான் கேட்டிருக்கேன். சிலர் என்னென்ன சொல்லுவாங்கன்னா, கம்பராமாயணத்தை போல பெரிய புராணத்தில் இலக்கிய நயம் இருக்காங்க ஐயா அப்படின்னு கேட்பாங்க. நான் சொன்னேன், நீங்கள் பெரிய புராணம் படித்து பார்த்துருக்கிறீர்களா? கம்பராமாயணத்தினுடைய சிறப்பு, அதனுடைய இலக்கிய புலமை, அதைத்தான் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது பெரிய புராணத்தில் அது உண்டா இல்லையா என்பது படித்து பார்த்தால் தானே தெரியும். பெரிய புராணத்திலே இலக்கிய புலமை, நான் சொல்லுகிறேன் இலக்கியம், அதில் இருக்கக்கூடிய இலக்கிய இன்பம் கம்பராமாயணத்தை விட அதிகமாக இருக்கிறது என்பதை என்னால் எடுத்து காட்ட முடியும் என்று சொன்னேன். என்னால் எடுத்து காட்ட முடியும். அத்தனை இலக்கிய இன்பம் உடையது தெய்வ சேக்கிழார் எழுதிய பெரிய புராணத்தில் இருக்கக்கூடியது. ஒரு சின்ன 1-2 உதாரணங்களை சொல்ல வேண்டும் என்று கருதுகிறேன். அதாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவொற்றியூர் போகிறார். சேக்கிழார் எழுதுகிறார் பாருங்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவொற்றியூர் கோயிலுக்கு போகிறார். படம்பக்கநாதனை வழிபாடு செய்கிறார். படம்பக்கநாதரை வழிபாடு செய்துவிட்டு அங்கே அப்படியே அந்த கோயிலை வலமாக வருகிறார். மண்டபத்தில் உட்கார்ந்து
மலர் தொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அடியார்கள். மலர் தொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அடியார்கள். அவர்களை பார்க்கிறார். பார்த்தார், இவருடைய உள்ளம் உருகுகிறது. ஏன் இவருடைய உள்ளம் உருகுகிறது என்று சொன்னால், அவர்கள் புறத்தே மலர்களை எடுத்து தொடுத்து கொண்டிருந்தாலும் அகத்தேயும் ஒரு மாலையை தொடுக்கிறார்கள். அது 5 எழுத்து மாலை. அன்பு நாரா அஞ்செழுத்து நெஞ்சு தொடுக்க அலர் தொடுத்தே என்புள்ளுருக்கும் அடியாரை தொழுது. அடியாரை தொழுது, இந்த அடியார்களை தொழுகிறார். அவங்க மலர் தொடுக்கிற பொழுது வேறு விஷயம் பேசுறதில்லை. அந்த மலர் சிவபெருமானுக்கு தொடுக்கப்படுகிற மலராக இருந்தால் சிவ கைங்கரியமாக கருதி சிவனை பற்றியே பேசுறது இல்லையா? இப்போ மலர் தொடுக்கிற பொழுது எடுத்து மலரை தொடுத்து கொண்டே, அக்கா அந்த படுபாவி பையன் என்னக்கா பண்ணா கொஞ்சம் சொல்லுங்கக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டேன். என்ன சீரியலில் இருக்க வர படுபாவி அவன் என்ன பண்ணாக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டே பூவை தொடுத்து கொண்டே இருந்தால் அந்த மலர் மாலை தொடுக்கிற அந்த பணியினுடைய பவித்திரம் போய்விடும். எங்கள் ஊரில் ஒரு கோயிலில் வாசலில் பூ வாங்கிறதுக்காக எங்கள் வீட்டு அம்மா சொன்னாங்க. நான் சொன்னேன், இந்த பூ வாங்கணுமான்னு. இல்லை, வாங்கிட்டு போகலாங்கன்னு. கொஞ்சம் அந்த பக்கம் பாருன்னு. உடனே அவங்க பார்த்தாங்க. அந்த பூ தொடுக்கிற அம்மா, நான் முதல்ல வித்தவுட் டயலாக் காட்டுறேன். இது பூவு, இது நாறு. ஆச்சா, இது இப்போ வித்தவுட் டைலாகு. இப்போ வித்து டைலாகு. படுபாவி நாசமாக போவான் அவன். அவன் நல்லா இருக்க மாட்டான். அவன் எனக்கு இந்த துரோகத்தை பண்ணிவிட்டு இதுதான் சிவன் தலைக்கு ஏறுது. ஆனால் அடியார்கள் பூ தொடுத்தால் எப்படி தொடுப்பார்களாம்? அன்பு நாரா அஞ்செழுத்து நெஞ்சு தொடுக்க. உள்ளத்தில் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம அஞ்செழுத்து நெஞ்சு தொடுக்க அலர் தொடுத்தே என்புள்ளுருக்கும் அடியார்னார். என்பை அவர்களை காணுகிற பொழுது என்பு உருகுகிறதாம். அப்படிப்பட்ட அடியாரை தொழுது வேறிடத்தே முன்பு போல் சாத்தும் முதல்வனார் பணி கொடுத்தே மின்போல் மறையும் சங்கிலியார் தமை விதியால் கண்ணுற்றார். இது சொல்றார் சேக்கிழார். பாட்டு பாருங்க, தெய்வ சேக்கிழார் பாட்டு. அந்த நேரத்தில் இப்படி அவங்களெல்லாம் பார்த்து இப்படி வருகிறார். அந்த கோயிலில் 4 கால் மண்டபத்தில் 4 பக்கமும் சேலைகளினாலே மூடப்பட்ட ஒரு மறைவிடத்தில் ஒரு பெண்ணானவள் உள்ளே உட்கார்ந்து மலர் தொடுத்து கொண்டு இருக்கிறாள். தனியாக தொடுத்த மலர்களை மாலையாக பெருமானுக்கு சூட்டுவதற்காக அந்த திரையை விலக்கி தோழியை அழைத்து கையிலே தருகிறாள். அந்த தோழி பெற்றுக்கொள்ளுகிறாள். அந்த நேரம் பார்த்து சுந்தரர் வந்தார். அப்படி கொடுத்த பெண் யாருன்னு கேட்டா, யாரு? சத்தமாக சொல்லுங்க, சரியா தான் சொல்றீங்க. சங்கிலி நாச்சியார் அவங்க தான் கொடுக்குறாங்க. இவர் அந்த நேரம் பார்த்து அங்கே போறார். திரைச்சீலை விலகுகிறது. அந்த அம்மையார் முகத்தை வெளியே காட்டுகிறார். இவர் அந்த நேரம் பார்த்து அங்கே போகிறார். அந்த அம்மையார் கொடுத்துட்டு மூடி அந்த சிலையே மூடிட்டாங்க, சீலையை. இவர் எழுதுறார், சாமி எழுதுறார், அன்பு நாரா அஞ்செழுத்து நெஞ்சு தொடுக்க அலர் தொடுத்தே என்புள்ளுருக்கும் அடியாரை தொழுது வேறிடத்தே முன்பு போல சாத்தும் முதல்வனார் பணி கொடுத்தே மின்போல் மறையும் சங்கிலியார் தமை கண்ணுற்றார். அந்த அம்மா தோன்றி எப்படி மறைஞ்சாங்களா? மின்னல் மாதிரி, மின்னல் மாதிரி தோன்றி மறைஞ்சாங்களாம். மின்போல் மறையும் சங்கிலியார். எதுக்குமா மின்னல்னு போட்டாரு? என்ன காரணத்துக்காக போட்டாரு? சும்மா சொல்லுங்க.
சீக்கிரமாக அவ்வளோ சீக்கிரமாக மறைஞ்சிட்டாங்க. மின்னல் எவ்வளோ சீக்கிரம் வரப்போ டக்குன்னு மறையல. அது மாதிரி நம்ம யார் அப்படி வந்தாங்க அப்படி மூடிட்டாங்க அப்படின்னு தானே. அதை விட முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டால், அந்த அப்படி விளக்கணுன்னு மின் போடணுன்னு மின்னல் எவ்வளவு எலக்ட்ரிக் வோல்டேஜ் ஷாக்கோ அந்த ஷாக்கு தான் சுந்தரருக்கு ஷாக் அடிச்சிருச்சு. பார்த்துட்டார். நான் ஒரு வரியை விட்டுட்டு இந்த பாட்டை சொன்னேன். மின்போல் மறையும் சங்கிலியார் தம்மை கண்ணுற்றார்னு சொன்னல சார். அது எப்படி சார் இவர் போகிறதுக்கும் அந்த அம்மா பூ கொடுக்கறதுக்கும் பூ கொடுத்துட்டு அந்த திரைச்சீலையை மூடுவதற்கும் இவர் பார்க்கறதுக்கும் அது எப்படி சார் அவ்வளோ சரியாக இருக்க முடியும் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? அதுக்காக சொல்லுகிறார், மின்போல் மறையும் சங்கிலியார் தம்மை விதியால் கண்ணுற்றார். நமக்கு விதி இருந்ததுன்னா வேண்டாதவனை சந்திச்சே தீருவோம். எவ்வளவோ தடுக்கலான்னு பார்ப்போம். நம்ம அவன் வந்துடுவானேன்னு சீக்கிரமாக கிளம்பி போனால் தெருமுனையிலேயே கிராஸ் பண்ணிடுவான். அண்ணன் உங்களை பார்க்கத்தான் வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு. அதனால சொன்னார் விதியால் கண்ணுற்றார்னார். அதை பார்த்தோன்னா ஒரு பாட்டு எழுதுறாருங்க தெய்வச்சேக்கிழார். இந்த மாதிரி எந்த இலக்கியத்திலையும் இப்படி ஒரு பாட்டு பார்க்க முடியாது. அப்படி ஒரு பாட்டு எழுதுறார். அதை புலவர்கள் அதை ஆய்ந்து இப்போ தான் அதை நம்முடைய ஆசா ஞானசம்பந்தம் போன்றவர்களெல்லாம் சேக்கிழார் ஆராய்ச்சி மையம் என்று வைத்து அது வளர்ந்து அதிலே எடுத்து இந்த புலவர்களை பாடல்களையெல்லாம் பார்க்க சொன்ன பிறகு அதனுடைய பெருமை இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிகிறது. இன்னும் தெரிய வேண்டும் சேக்கிழார் எத்தனை அற்புதமாக செய்திருக்கிறார் என்று. அவர் சொல்லுகிறார், இப்படி பார்த்தார். பார்த்த உடனே நேராக என்ன பண்ணார், தெரிஞ்சு போச்சு இவருக்கு. இருவரால் இப்பிறவி எய்துவித்தார், இருவரால் இப்பிறவி எய்துவித்தார். ரெண்டு பேருக்கு தான், ரெண்டு பேருடைய காரணத்தினாலே தான் நமக்கு இந்த பிறப்பு வந்தது. இதான் சொல்லிட்டாரு திருவண்ணை நல்லூரில். எப்பா நீ மேலே நந்தவனத்தில் ரெண்டு பேரை பார்த்து அதுக்கு தான் உன்னை கீழே அனுப்பிச்சி விட்டேன். நீ தடுத்து ஆட்கொள்ளுன்னு சொன்ன, அதனால் உன்னை தடுத்து ஆட்கொண்டேன் அப்படின்னு அங்கேயே சொல்லிவிட்டார். அதனால் தெரிஞ்சு போச்சு. ஆகையினாலே சொல்றார், இருவரால் இப்பிறவி எய்துவித்தார் ஒருத்தி பறவையார், இன்னொருத்தி இவளோ என மருண்டார். மயங்கினார்னு சொல்லலை, அவளை பார்த்தவொன்னு மருண்டார்னார். நேராக சிவபெருமான்கிட்ட திரும்ப போனார். படம்பக்கநாதரை பார்க்கறதுக்கு போனார். படம்பக்கநாதர் பார்த்தார், இப்போ தானே கும்பிட்டுட்டு போனான், திரும்ப வந்துட்டு இருக்கிறானே அப்படின்னு பார்த்தார். போய் அவருக்கு கேட்குறாரு, அவரை மங்கை ஒரு பால் மகிழ்ந்ததுமன்றி மணிநீள் முடியின் கண் கங்கை தன்னை கரந்தருளும் காதல் உடையீர். மங்கை ஒருபால் மகிழ்ந்ததுமன்றி மணிநீள் முடியின் கண் கங்கை தன்னை கரந்தருளும் காதல் உடையீர். இங்கு நிமக்கு திருமாலை தொடுத்தன் உள்ள தொடையவிழ்த்த திங்கள் வதன சங்கிலியை தந்தன் வருத்தம் தீரும் என்றார். சிவபெருமான்கிட்ட போய் நின்னார். என்னப்பான்னு கேட்டார். சிவபெருமான்கிட்ட சொன்னார், பெருமானியே பெருமானேன்னு கூப்பிட்டு எப்படி கூப்பிடுகிறார்? மங்கை ஒரு பால் மகிழ்ந்ததுமன்றி, அம்பாளை ஒரு பாகத்தில் வைத்து கொண்டதுமன்றி, மணிநீள் முடியின் கண் கங்கை தன்னை கரந்தருளும் காதல் உடையீர். எப்படி இருக்கு பாருங்க. அதாவது விழா நடத்துகிறவங்க ஒருத்தரை பார்க்க போகிறாங்க. அவர் வாங்க அப்படின்னு சொல்கிறாரு, உட்காருங்கிற. அவர்கிட்ட இவர் சொல்கிறாரு வாங்க உட்காருங்கன்னு. வருகிறவர்களுக்கெல்லாம் இல்லை என்னாது தருகின்ற பெரியவரே ஐயா, உங்களை காண வந்திருக்கிறோம் அப்படின்றார். என்ன அர்த்தம் அதுக்கு? அவர் விழா நடத்துகிறாரு, பார்க்க வர்றாரு. பார்க்க வரும்போது அவரை சொல்கிறாரு, வருகிறவர்களுக்கெல்லாம் இல்லை என்னாது தருகின்ற ஐயா அவர்களே அப்படின்னு சொல்லுகிறார். என்ன அர்த்தம் அதுக்கு? நான் டொனேஷன் கேட்க வந்திருக்கேன்னு தானே அர்த்தம். உங்களுக்கு புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது
இதுக்கு தமிழில் ஒரு அணி இருக்குன்னு பேர். இதுக்கு என்ன பேருன்னா கருத்துடை அடைகொளி அணி. கருத்துடை அடைகொளி அணி. இது கருத்துடை அடைகொளி அணின்னா நாம் ஒருவரை கூப்பிடுவதில் இருந்தே என்ன காரணத்திற்காக அவரை பார்க்க வந்திருக்கிறோம் என்ற கருத்தை தெரிவித்து விடுவது. என்ன காரணத்திற்காக பார்க்க வந்திருக்கிறோம் என்ற கருத்தை தெரிவித்து விடுவது. இப்போ சிவபெருமானை பார்க்க வந்திருக்கிறார், என்னப்பா என்ன விஷயம்னு கேட்குறார். சிவபெருமானுக்கு எப்படி கூப்பிடுறார் அவர்? மங்கை தன்னை ஒருபால் மகிழ்ந்ததுமன்றி மணிநீள் முடியின் கண் கங்கை தன்னை கரந்தருளும் காதல் உடையீர். என்னம்மா சொல்கிறாரு? ஒரு பாகத்தில் உமையை வைத்துக்கொண்டு தலையில் அவளுக்கும் தெரியாமல் இன்னொரு பெண்ணை கங்கையை மறைத்து வைத்திருக்கின்ற எங்கள் பெருமானே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ அட்ரஸ் பண்ணுற விதத்திலே தெரிஞ்சு போச்சா எதுக்காக வந்திருக்கிறேன்னு? பார், இப்போ எதுக்கு அந்த மேட்டர்லாம்? நீ எதுக்கு வந்திருக்க அதை சொல்லு, என்ன சமாச்சாரம் சொல்லுன்னு இப்போ சொல்கிறார். ஒரு பாட்டு பாருங்கள், இந்த ஒரு பாட்டில் 2 அணி வைக்கிறார். புலவர்கள் எப்பொழுதும் ஒரு பாட்டில் ஒரு அணி தான் வைப்பார்கள். ஒரு பாட்டில் ஒரு அணி தான் வைப்பார்கள். இவர் இந்த பாட்டில் 2 வரியில் ஒரு அணியும் மித்த 2 வரியில் இன்னொரு அணியும் வைக்கிறார். மங்கை ஒருபால் மகிழ்ந்ததுமன்றி மணிநீள் முடியின் கண் கங்கை தன்னை கரந்தருளும் காதல் உடையீர் சொல்லிட்டார. என்ன விஷயம் இப்போ சொல்ல போறார்? இங்கு நமக்கு திருமாலை தொடுத்து என் உள்ளத்தொடை அவிழ்த்த திங்கள் வதன சங்கிலியை தந்தன் வருத்தம் தீரும் என. இந்த 2வது அணிக்கு பேர் விரோத அணின்னு பேர். என்ன அணி பேர்? விரோத. விரோத அணி பாடுறது கஷ்டம். விரோத அணி பாடுறது கஷ்டம். விரோத அணின்னா ஒரே சமயத்திலேயே 2 மாறுபாடான செயல்கள் ஒரே சமயத்தில் நிகழ்வது. இப்போ விரோத அணின்னா என்னன்னு உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு இருந்தார். சம்மர், சித்திரை மாதம், வெயில் அடித்து கொளுத்துது, வேர்த்து விறுவிறுக்குது. ஒரு ஆஃபீஸுக்கு அவசரமாக சாப்பிட்டுட்டு கிளம்புற நேரத்தில் மனைவியை பார்த்து அந்த கர்ச்சீஃபை எடுத்துகிட்டு வாடினார். இன்னும் அந்த அம்மையார் சொன்னாங்க, கர்ச்சீஃபை துவைச்சி போட்டிருக்கேன்னாங்க. இன்னும் இவருக்கு கோவம் வந்துருச்சு. இருக்கிறதே ஒரு கர்ச்சீஃப், அதை எதுக்கு நீ துவைச்சி போட்ட? இப்போ நான் கர்ச்சீஃப் இல்லாமல் எப்படி போவேன்? உனக்கு அறிவு இருக்கா உனக்கு? அப்படின்னு சத்தம் போட்டுட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பி போயிட்டார். இந்த வீட்டில் ஒரு 2 கர்ச்சீஃப் கூட இல்லையா அப்படின்ட்டு போயிட்டார். ஆஃபீஸ் வேலையெல்லாம் பார்த்தாரு. சாயந்தரம் முடித்தார். சாயந்தரம் வந்தார். இந்த அம்மா வாசல்லையே நின்றுட்டு இருந்தது. இப்படி உள்ளே நுழைஞ்ச உடனே அவர் பையெல்லாம் வாங்கி வச்சுது, கைகால் எலும்ப தண்ணி கொடுத்தது, உட்காருங்கன்னுச்சு. அவருக்கு ரொம்ப பிடிக்கும் வெங்காய பக்கோடா, அது கொண்டு வச்சுது. சர்க்கரையை மிதமாக போட்ட நெஸ்கேஃபே ஆற்றி கொண்டு வந்து பக்கத்தில் வச்சுது. காலையில் ஒன்று ரொம்ப கோச்சிக்கிட்டேனே, அதனால் என்னங்க கோச்சிக்கிறது நீங்கள் தான், அன்பாக பேசுகிறது நீங்கள் தான் அப்படின்னுச்சு. பக்கோடா சாப்பிட்டு காஃபியும் குடித்தார். அந்த அம்மா ஒரு கவரை நீட்டுச்சு. உடனே அந்த கவரை எடுத்து பிரித்து பார்த்தார். 2 புது கர்ச்சீஃபு. ஒரே மகிழ்ச்சி. காலையில் தான் சொன்னேன், 2 கர்ச்சீஃப் வாங்கிட்டு வந்துட்டியம்மா. எவ்வளோம்மா கர்ச்சீஃப் விலை? இது விலைக்கு வந்தது இல்லைங்க, 10,000 ரூபாய்க்கு ஒரு பட்டுப்புடவை எடுத்தால் ஒரு கர்ச்சீஃப் ஃப்ரீ. நீங்கள் 2 கேட்டீங்களா? ஆஹான்னா. இனிமே இவனுக்கு வேர்க்குமா? இதுதான் விரோத அணி. பாருங்க, பழிக்கு பழியும் வாங்கியாச்சு, பட்டுப்புடவைக்கு பட்டுப்புடவையும் வந்துருச்சு. இதுக்கு விரோத அணி பெரிய. வீட்டிலேயே ஒரு விரோத அணி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த விரோத அணி என்பது ஒரே நேரத்தில் இருவேறு செயல்கள் நிகழ்வது. அதில் சொல்லுகிற பொழுது சொல்லுவார், பதஞ்சலி என்கிற பாம்பு படம் எடுக்கலையாம், ஆனால் சிவபெருமான் கழுத்தில் இருந்த பாம்பு படம் எடுத்திருக்குதான் அப்படிம்பாரு திருப்பெருந்துறை புராணத்தில். அது இவர் சொல்லுவார். ஆனால் அது பாடுறது ரொம்ப கடினம். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் உள்ள பாடுவார். அவருக்கு கூட தெய்வச்சேக்கிழாருடைய பாடல்களை பார்த்து 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 அந்த பழக்கம். சுவாமி இங்கே என்ன பண்ணுகிறார்? அந்த 2வது வரியில் இங்கு நமக்கு திரு மாலை தொடுத்து, பெருமானே உனக்கு மாலை தொடுத்து கொண்டிருக்கிறாங்க ஒரு பெண்ணு, உனக்கு மாலையை தொடுத்து கொண்டு இருக்கிறா. அந்த பெண்ணு அவங்க மாலையை தொடுக்கிறாளே தவிர என்னுடைய உள்ளத்தில் உறுதி என்கிற மாலை இருந்து அதை அவிழ்த்துட்டா.
ஒரு மாலை உனக்கு தொடுத்துட்டு ஒரு மாலையை அவிழ்த்துட்டான்னு விரோத அணியாக அவர் சொல்லுகிறாருங்க. அந்த விரோத அணியை அற்புதமாக வைக்கிறார் சைவ சேக்கிழார். தெய்வ சேக்கிழாரை தவிர ஒரே பாடலிலே 2 அணிகள் வைத்து பாடிய புலவர் எங்கும் இல்லை. நான் எதுக்கு இதை சொல்லுகிறேன்னா, பெரிய புராணத்திலே புலமை இலக்கிய நயம் மிளிர்கிறது. இன்னும் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். அதாவது சிவனேசன் செட்டியார்னு மயிலாப்பூரில் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு மகவு இல்லை, குழந்தை இல்லை. அவர் என்ன பண்ணார், தனக்கு குழந்தை இல்லை. சிவபெருமான் கபாலீஸ்வரர் சிவபெருமான் மேலே ரொம்ப பக்தி ஜாஸ்தி. காசிமேடுன்னு இப்போ சொல்லுகிறார்கள், அந்த இடத்துல அத்தனை போட்டு வச்சு வியாபாரம் பண்ணுறவர் அவர் சிவனேச செட்டியார். சிறந்த பக்திமான் சிவபெருமான் மேலே. அவர் என்ன செய்தார், ஞானசம்பந்த பெருமான் வருகிற பொழுது அவருக்கு திருவொற்றியூர்லேருந்து மயிலாப்பூர் வரைக்கும் பந்தல் போட்டாராம். அப்படின்னா எத்தனை அளவுக்கு அவர் செல்வந்தராக இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ செல்வம் இருந்தும் மகப்பேறு இல்லை. அதனால் அவர் என்ன செய்தார், விரைந்து மகப்பேறு பெற வேண்டும் என்றால் சிவபெருமானை வேண்டலாம், கொடுப்பார். ஆனால் அதை விட விரைந்து பெற வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு ஒரு வழி தெரிஞ்சது. என்னன்னு கேட்டால், சிவனிடம் சென்று கேட்டு பெறுவதற்கு முடியும், ஆனால் தாமதமாகும். தாமதமே இல்லாமல் ஒரு வரத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அது சிவனடியாரிடமிருந்து தான் பெற முடியும். எனவே சிவனடியாரிடமிருந்து பெறுவதற்கு முடிவு செய்தார். பாருங்க, அரிய நீர்மையில் அருந்தவம் புரிந்து அரண் அடியார்க்கு உரிய அர்ச்சனை உலப்பில செய்த அந்நலத்தால் கரியவாம் குழல் மனைவியார் வைரனும் கமலத்து உரிய பூமகள் என ஒரு பெண் கொடி உதித்தாள் அப்படின்னு ஒரு பாட்டை எழுதுகிறார். பாட்டில் என்ன சொல்லுகிறாருன்னா, அரிய நீர்மையில் அருந்தவம் புரிந்த அரணடியார்க்கு, எப்பொழுது பார்த்தாலும் அரணடியார்கள் சிவபெருமானையே சிந்தித்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் சிவனையே சிந்திக்கின்றவர்கள். பேசினால் சிவனை பற்றி மட்டுமே பேசுவார்கள். அவர்கள் நினைத்தால் சிவனையே நினைப்பார்கள். அவர்கள் செய்கின்ற செயல்கள் எல்லாம் சிவனுக்கான கைங்கரியமாகவே இருக்கும். அவர்கள் அப்படி மனம் மொழி மெய் என்று சொல்லக்கூடிய 3ஐயும் சிவனுக்கே அர்ப்பணித்தவர்களாக இருப்பார்கள். அந்த அருந்தவம் புரிகிறவர்கள் அவர்கள். அருந்தவம் புரிந்த அரண் அடியாருக்கு உரிய அர்ச்சனை, அவர்களுக்கு அர்ச்சனை செய்தாராம். அந்த அடியார்களை கொண்டு வந்து மனை புகுந்து குலாபு பாதம் விளக்கிய மண்டு காதலின் ஆதனத்திடை இருத்தி அவர்களுக்கு அத்தனை விதமான அந்த அன்னம்பாலிப்பு மாகேஸ்வர பூஜை சிறப்பாக செய்து அவர்களுக்கு வேண்டுவன கொடுத்தாராம். அதனால் என்ன ஆயிற்று, அந்த அடியார்கள் மனம் மகிழ்ந்து, செட்டியாரே தாங்கள் உள்ளத்திலே என்ன கருதி இருக்கிறீர்களோ அதை இறைவன் கூட்டு வைக்கட்டும் என்று ஆசீர்வதித்தார்கள். அடியார்களுடைய ஆசி மிக பலமானது, வலிமை மிக்கது. அதனை காட்டுவது தான் பெரிய புராணம். மிக அற்புதமாக பெரிய புராணத்தை அமைத்திருப்பார். அப்ப அரிய நீர்மையில் அருந்தவம் புரிந்து அரணடியாருக்கு உரிய அர்ச்சனை, அர்ச்சனை அரணடியார்களுக்கு அன்னம்பாலிப்புன்னு சொல்லல, சாப்பாடு போட்டார்னு சொல்ல, அர்ச்சனை செய்தார்ங்கிறார். உரிய அர்ச்சனை உலப்பில செய்த அந்நலத்தால் அந்த அம்மையாருடைய மணிவயிறு வாய்த்தது. இந்த அம்மையாருடைய மணிவயிறு வாய்த்தது. அவர் பெண் குழந்தை பிறந்தாள். அதை எப்படி சொல்லுகிறாருன்னு பாருங்க. மனைவியார் வைரனும் கமலத்து, அவருடைய மனைவியாருடைய வயிறாகிய தாமரையில் இருந்து ஒரு பெண் கொடி உதித்தாள் அப்படின்னு சொல்றார். நல்லா கவனமாக கேட்கணும். சேக்கிழார் பாடல்களை ஆய்கின்ற பொழுது கவனத்தோடு ஆய்ந்தால் அதில் எத்தனை விஷயங்கள் இருக்கின்றன என்று தெரியும். மனைவியார் வைரனும் கமலத்து உரிய பூமகள் என ஒரு பெண் கொடி உதித்தாள். இப்ப கமலத்தில் வைரனும் கமலத்து ஒரு பெண் கொடி உதித்தாள். தாமரையிலிருந்து ஒரு கொடி உதித்தது. இது இயற்கைக்கு மாறான உதாரணம் அல்லவா? கொடியிலிருந்து பூ வருமா, பூவிலிருந்து கொடி வருமா? கொஞ்சம் யோசிச்சு தான் சார் சொல்லணும், அப்படி அவசரப்பட முடியாது. கொடியிலிருந்து தான் பூ வரணும், பூ வரும்.
கொடியிலிருந்து தான் பூ வரும். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, மனைவியார் வயிறனும் பூ கமலத்து. இப்போ கமலம் என்ன பூ, பூவிலிருந்து இந்த பெண்ணாகிய கொடி வந்ததுன்னார். இது பூவிலிருந்து கொடி வந்ததுன்னு சொல்கிறது தவறான உதாரணம் இல்லையா? நான் சொல்கிறது புரியுதா? கொடியிலிருந்து பூ வந்ததுன்னு சொல்லலாம். இங்கே சொல்லுகிறார் பூவிலிருந்து கொடி வந்ததுங்கிறார். பூவிலிருந்து கொடி வந்ததுங்கிறார். பூ எது? சிவனேச செட்டியார் மனைவியாருடைய வயிறு, அதுதான் கமலம். அதுதான் பூவு. பெண் கொடி எது? பூம்பாவை. பாவை தானே, பூம்பாவை தானே அது. அப்போ பூவிலிருந்து கொடி வந்ததுன்னு சொல்கிறது தவறுன்னு சொல்லலாமா? எப்படி எழுதுவாரா? அந்த மாதிரி மாற்றி எழுதலாமா? அந்த மாதிரி உதாரணம் சொல்லலாமா அப்படின்னு கேட்டால், இயற்கைக்கு மாறாக உதாரணம் சொல்லக்கூடாது புலவர்கள். இயற்கைக்கு ஏன் இங்கே இப்படி சொன்னார்னா, ரொம்ப அற்புதமாக பார்க்க வேண்டும். சேக்கிழாருக்கு தெரியாததல்ல, இயற்கைக்கு மாறாக உதாரணம் சொல்லக்கூடாது என்பது நன்றாக தெரியும். இயற்கைக்கு மாறாக தெரிந்தே தான் ஒரு உதாரணத்தை வைத்தார். காரணம் என்ன என்று கேட்டால், உலகத்திலே உடம்பிலிருந்து எலும்பும் சாம்பலும் வருவது இயற்கை. ஆனால் எலும்பும் சாம்பலிலிருந்து உடல் வருவது இயற்கைக்கு மாறானது. இந்த பெண் எலும்பும் சாம்பலிலிருந்து மீண்டும் பெண்ணாக போகிற இயற்கைக்கு மாறான ஒரு நிகழ்ச்சி நிகழப்போகிறது என்பதை காட்டுவதற்காக ஒரு வைரனும் கமலத்து பொன்மகள் என்ற பூங்கொடி உதித்தாள் என்று சொல்லுகிறார். ஒரு உதாரணத்தை மாற்றி சொல்லுகிற பொழுது கூட இயற்கைக்கு மாறா சொல்றாருன்னு பார்த்தா, இந்த பெண்ணுக்கு இயற்கைக்கு மாறா நடக்க போகுதுங்கிறத அங்கேயே சொல்லுகிறார். அப்படி இந்த மாதிரி அவருடைய இலக்கிய நயத்தை சொல்லிக்கொண்டே போகலாம். சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். பெரிய புராணத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, சுவாமி சேக்கிழார் அந்த புராணத்தை எழுதுகிற பொழுது அதுக்கு திருத்தொண்டர் புராணம்னு தான் பேர் வைக்கிறார். அவர் என்ன பேர் வச்சார்? இங்கிதன் நாமம் கூறின் என்று சொல்லுகிற பாடல்ல திருத்தொண்டர் புராணம் ஆம் என்று சொல்லுகிறார். இது திருத்தொண்டர் புராணம். நாளடைவில் அடியார்கள் எல்லாம் அதனுடைய பெருமையை பார்த்து 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 அதனை பெரிய புராணம் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். அதற்கு பெரிய புராணம் என்பது அடியார்கள் இட்ட பெயர். சேக்கிழார் வைத்த பெயர் என்ன? திருத்தொண்டர் புராணம். நம்முடைய சுந்தரர் பெருமான் செய்த தொகை என்ன? திருத்தொண்ட தொகை. நம்முடைய நம்பியாண்டார் நம்பி செய்த நூல் என்ன? திருத்தொண்டர் திரு அந்தாதி. நான் சரியா சொல்றேனா? திருத்தொண்டர் திரு அந்தாதி. அப்ப திருத்தொண்ட தொகை, திருத்தொண்டர் திரு அந்தாதி, திருத்தொண்டர் புராணம். இதுதான் வரிசை. இந்த வரிசை இதில் சேக்கிழார் வரலாறு எழுதியாக வேண்டியிருக்கு. வரலாறு எழுதணும். இவருக்கு கிடைச்சது என்னன்னு கேட்டால், ஒரு வரியில் சொல்லியிருக்கிற நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய திருத்தொண்ட தொகை ஒரே ஒரு வரி தான் இருக்கும். அதை வச்சு வரலாறு எழுதணும். கொஞ்சம் உதவி செய்கிறது நம்பியாண்டார் நம்பி செய்த திருத்தொண்டர் திரு அந்தாதி. ஆனால் அதுலேயும் ஒரு பாட்டு தான் இருக்கும். ஒரு நாயனாருக்கு ஒரு பாட்டு இருக்கும். அப்போ இவர் ஒரு நாயனாரை பற்றிய விவரத்தை எல்லாவற்றையும் அதில் சொல்ல வேண்டும். அவருடைய அப்பா அம்மா பேர் சொல்லணும், அவருடைய ஊர் பேர் சொல்லணும், பல விஷயங்களை சொல்லியாக வேண்டும். இப்போ இவருக்கு ஆதாரமாக இருந்தது திருத்தொண்டர் தொகை, திருத்தொண்டர் திரு அந்தாதி, அதை தவிர தேவாரம், அதை தவிர மற்ற நூல்கள், இவற்றையெல்லாம் ஆதாரமாக வைத்து கொண்டு இந்த திருத்தொண்டர் புராணம் பாடணும், வரலாறு எழுதணும். இப்போ ஒரு சின்ன சம்பவம் நடக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, திருமறைக்காடுன்னு ஒரு இடம்.
அங்கே உங்களுக்கு தெரியும், கதவு அடைத்து இருந்தது. ஞானசம்பந்தரும் திருநாவுக்கரசரும் அங்கே போகிறார்கள். நான் வரலாறு அதை சொல்ல போகிறதில்ல. சேக்கிழாருடைய மிகப்பெரிய ஒரு நயத்தை நான் சொல்ல போகிறேன். இங்கே திருநாவுக்கரசரை பார்த்து நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் சொன்னார், கதவு திறக்க பாடுகன்னாரு. என்னம்மா அவர் பாடினார். பண்ணின் நேர்மொழியால் உமை பங்கரோ, மண்ணினார் வலம் வரும் மறைக்காடரோ, கண்ணினால் நேருமைக்கான கதவை திண்ணமாக திறந்தருள் செய்மினே என்று பாடுகிறார். உங்களுக்கு தெரியும், முதல் பாட்டு, ரெண்டாவது பாட்டு, மூணாவது பாட்டு, 10 பாட்டு பாடுறாரு, திறக்கலை. சாமி கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார், என்னடா கதவு திறக்கலையே அப்படின்ட்டு. அரக்கனை விரலால் அடர்த்திட்ட நீர் இரக்கமுண்டிலீர், சுரக்கும் புன்னைகள் சூழ் மறைக்காடரோ, சரக்கை கதவும் திறப்பின, சட்டுன்னு திரையான்னாரு. சாமி என்ன பண்ணாரு? சாமி என்னம்மா பண்ணாரு? கதவை திறந்துட்டார். சரக்கை கதவும் திறப்பும் என்ன திறந்துட்டார். உள்ளே போய் வழிபாடெல்லாம் செஞ்சாங்க. வெளியில் வந்தாங்க. ஞானசம்பந்தரை பார்த்து சொன்னார் இவர், பெருமானே அடைக்க பாடுகிறார். உடனே அவர் அடைக்க பாடுகிறார். சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும் மதுரம் பொழிசூர் மறைக்காட்டூரை மைந்தா. ஞானசம்பந்தர் விவரமாக பாடுறார். இவருக்கு 10 பாட்டு அவர் இழுத்தடிச்சார்ல, அதனால் கொஞ்சம் கவனமாக பாடுகிறார். சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும் மதுரம் பொழிசூர் மறைக்காட்டூரை மைந்தா, இது நன்கு இறை வைத்து அருள் செய்ய. நல்ல காதில் வாங்கிக்கிட்டு செய்ய, சொதப்பாத. இப்படியே சொல்கிறாரு, இது நன்கு இறை வைத்து அருள் செய்க, எனக்கு உன் கதவும் திருக்காப்பு கொள்ளும் கருத்தாலேன்னாரு. டக்குன்னு முத பாட்டிலே மூடிடுச்சு. அப்புறம் மீதி இருக்கிற பாட்டிலெல்லாம் பாடினார், பாடி முடித்தார். இதில் என்ன ஆயிடுச்சு, திருநாவுக்கரசு சாமிகளுக்கு நமக்கு 10 பாட்டில் திறக்காமல் 11ஆவது பாட்டில் திறந்தது. ஞானசம்பந்த பெருமானுக்கு முதல் பாட்டிலேயே மூடிடுச்சே. அப்படி சிவபெருமானுக்கு பிடித்தமில்லாததை, இஷ்டமில்லாததை ஏதாவது நான் செய்து விட்டேனோ அப்படின்னு நினைக்கிறார். அவர் நினைக்கிறார். உள்ளு தானுங்க, உண்மை தானே. இப்போ நானும் சுரேஷும் நம்ம நடராஜன் ஐயா வீட்டுக்கு போகிறோம், முத்துநடராஜன் வீட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. அங்கே போகிறோம், அவர் உள்ளே இருக்கார். நிறைய சேர் இருக்கும். நான் உதாரணத்துக்காக சொல்லுகிறேன். முன்காலில் ஒரே ஒரு சேர் இருந்தது, ஒரு சேர் இருந்தது. உடனே சுரேஷ் என்ன சொல்கிறார், சுரேஷ்குமார், ஐயா உட்காருங்கன்னு சொல்கிறார். ஐயா உட்காருங்க. நான் என்னம்மா சொல்லணும்? நீங்கள் சொல்லணுமா இல்லையா? உடனே பதில் வருது பாருங்க உங்ககிட்ட இருந்து. இதுக்கெல்லாம் சரியாக வரும். உடனே என்ன சொன்னார்? நீங்கள் உட்காருங்க. அப்படி தானே நான் சொல்லணும். நல்லதாச்சு சொன்னாருன்ட்டு போய் டபக்குன்னு உட்காந்துருவேனா? இப்போ ஞானசம்பந்த திருநாவுக்கரசரை பார்த்து கதவு திறக்க பாடுகன்னு சொன்ன உடனேயே நாவுக்கரசர் என்ன சொல்லி இருக்கணும்னா, சாமி நீங்கள் பாடுங்களேன் கதவு திறக்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். சொல்லாமல் பாடின உடனே இது நான் பாடினால் கதவு திறக்கும் என்கிற தன்முனைப்பு என்னை அறியாமல் எனக்கு இருந்திருக்கிறதோ என்று நடுக்கினார். சொன்ன உடனே பாடியிருக்கிறேன்னு சொன்ன உடனே பாடின உடனேயே நான் பாடினால் கதவு திறக்கும் என்ற தன்முனைப்பு எனக்கு இருந்திருக்குமோ அப்படின்னு நடுங்கிட்டார். தூக்கம் வரல. மடத்தில் வந்து படுக்கிறார், தூக்கம் வரல. கண்ணை என்னவோ மயக்கமாக இழுக்குது, ஆனாலும் தூக்கம் வரல. முழிச்சு பார்க்குறாரு, மடத்து வாசலில் ஒருத்தர் நிற்கிறார். வெள்ளை ஆடை தரித்து கொண்டு ஒருத்தர் நிற்கிறார். அப்படின்னு கூப்பிட்றார், வா அப்படின்னு கூப்பிட்றார். உடனே இவர் வாரி சுருட்டிக்கிட்டு எழுந்திருக்கிறார். போகிறாரு, கூட்டிகிட்டே போகிறார். நேராக அங்கே போய் எங்கே கூப்பிட்டு போகிறாருன்னா தெரியல. இவருக்கு ராத்திரி நேரம். திருவாய்மூர்னு ஒரு ஊருக்கு வருது.
நான் இப்போ ஆக்சுவலாக போய் பார்த்தேன். யார் போய் பார்த்துருக்குற? திருமறை காட்டிலேருந்து திருவாய்மூர் போய் பார்த்து யார் பார்த்துருக்கா? தனித்தனியாக பார்த்து. திருவாய்மூருக்கு திருமறை காட்டிலேருந்து போய் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ கிலோமீட்டர்? காதில் விடலை. ஒருத்தர் தூக்குனேன் அங்கேருந்து, நான் போயிருக்கேன் அப்படின்னு. 25 கிலோமீட்டர் சரியாக தான் சொல்கிறார். 25 இந்த ராத்திரி நேரத்தில் அந்த வயசான ஆள் இழுத்துக்கிட்டு 25 கிலோமீட்டர் போயிருக்காரு. யார்? சிவபெருமான். போயிட்டு அப்பயும் ஏதாவது பண்ணாருன்னா இல்லை, கோயிலுக்குள்ளே போயிட்டார். நல்ல கவனமாக கேட்கணும். இத்தனை விவரமும் சேக்கிழார் எழுதுகிறார். இப்போ இவர் போனாருன்னு உடனே இவருக்கு, சாமி என்னை இப்படி அழைச்சிட்டு வந்து இந்த மாதிரி எனக்கு அகப்படாமல் உள்ளே போயிட்டீங்களே, நடுராத்திரி நேரமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உள்ளே சென்று விட்டீர்களே, எங்கே என் இருப்பிடம் தேடி வந்து, நான் இருக்கிற இடம் தேடி வந்து என்னை அழைத்து வந்து போய்விட்டீர்களே என்று கதறுகிறார். அப்போ ஒரு குரல் கேட்குது. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குது. திரும்பி பார்த்தா யார் நிற்கிறா? திருஞான சம்பந்தர் நிற்கிறார். திருஞான சம்பந்தர் பார்த்தாரு பாருங்க. பார்த்த உடனே அவர்கிட்ட ஒன்றும் சொல்லல, உடனே திரும்பவும் உள்ள பார்த்து பாடுறாரு. திறக்க பாடிய எண்ணினும் செந்தமிழ் உரைப்பு பாடி அடைப்பித்தார் உண்ணின்றார், மறைக்க வல்லரோ தம்மை வாய்மூர் பிறைக்குள் செஞ்சடையார் இவர் பித்தரே. எனக்கு வேணா நீ மறைக்கலாம் ஐயா, ஆனால் வந்திருக்கிற உன் குழந்தைக்கு நீ மறைச்சி காட்ட முடியுமா உன்னால்? இந்த தாயும் குழந்தையும் விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தை என்ன சொல்லும், அம்மா கண்ணாமூச்சி விளையாடலாமா, நான் கண்ணை மூடிக்கிறேன், நீ போய் ஒளிஞ்சிக்கிறியாம்மா, நீ ஒளிஞ்சிக்கிறியா அப்படின்னு கேட்கும். உடனே தாய் என்ன பண்ணுவான், சரிடா கண்ணா அப்படின்னுட்டு இது கண்ணை மூடிக்கிட்டு 1 2 3 அப்படின்னு சொல்லும். இந்த தாய் ஒன்றும் பக்கத்து ரூமில் போய் கதவுக்கு பின்னாடி நிற்பா. வரட்டுமா வரட்டுமான்னு கேட்பா. வாடா கண்ணு அப்படின்ட்டுருவாங்க. இது 1 2 3 சொல்லி முடிச்சுவிட்டு அப்படி தேடும். அம்மா அம்மா ரூம்குள்ளே போகணும்னு நினைக்கும், பயம். அம்மா 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 அவ்வளோதான், குரல் கம்மிடும். இப்போ என்ன பண்ணுவா தாய், தானே வெளியில் முடியாது, இங்கே இருக்கிறேனே அம்மா அப்படின்னு வெளியில் வந்துடுவா. ஏன்னா பெத்த மனம் பித்து. அதுபோல் எனக்கு வேணா நீ உள்ளே ஒளிஞ்சிருக்கலாம், இங்கே வந்திருக்கிறது உன் குழந்தை ஞானசம்பந்தர், இது வந்ததுனால நிச்சயம் நீ வெளிப்படுவேன்னு சொல்லுகிறார். அதே மாதிரி வெளிப்பட்டார். சரி, இப்போ இது செய்தி. நான் சொல்ல வந்த செய்தி என்னன்னு கேட்டால், இவ்வளவு விவரம் எழுதுகிறாரு தெய்வ சேக்கிழாருக்கு என்ன ஆதாரம்? ஆதாரம் வேணுமில்ல. திருத்தொண்டர் தொகையில் இருக்கா? திருத்தொண்டர் திரு அந்தாதியில் இருக்கா? எப்படி எழுதுகிறார் அப்படின்னு நாம் பார்க்கிற பொழுது அந்த தேவாரத்தை படித்து பார்த்துருக்கிறார். அந்த தேவாரத்தை படித்து பார்க்கிற பொழுது, திருவாய்மூர் பதிகத்தை பார்க்கிற பொழுது இவரை அழைத்து கொண்டு போனது தெரிகிறது. ஆனால் அதை விட ரொம்ப அற்புதமானது என்னன்னு கேட்டால், ஒரே ஒரு எழுத்துமா, ஒரு எழுத்தை பிடிச்சுக்கிட்டார். யார்? நம்முடைய சேக்கிழார் பெருமான். அந்த ஒரு எழுத்தை பிடிச்சி அதை வரலாறாக விரிக்கிறார். என்ன எழுத்துன்னார்? தேவாரத்தை பாருங்க. இப்போ திறக்க பாடிய எண்ணினும் செந்தமிழ் உரைப்பு பாடி அடைப்பித்தார் உண்ணின்றார். திறக்க பாடியது யாரு? நான் சொல்றது திருவாய்மூர் தேவாரம். திறக்க பாடியது யாரு? அவர் பேரைத்தான் நல்லா தான் சொல்லுங்களேன் சத்தமா. திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வரியான தவமுனிவர் வாயீசர் வாய்மைத்திகள் பெருநாம சீர்வரவர் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன்னார். திருநாவுக்கரசுன்னு ஒரு தடவை சொன்னா பல ஜென்மங்கள் செய்த பாவங்கள் போய்விடுமா. திருநாவுக்கரசுன்னு சொன்னா பல ஜென்மங்கள் செய்த பாவம் போயிடும். யாருன்னு சொல்லுங்கன்னு சொன்ன திருநாவு.
அந்த பேரை சொல்லுமா? திருநாவு. ஏன் திருநாவுக்கரசு? திருநாவுக்கரசு நல்லா தெளிவாக சத்தமாக சொல்லலாமே. போயிட்டுமே, கொஞ்சம் வினைகள் தான் போகட்டுமே. அதை சொல்லி சந்தோஷப்படுறாரு தெய்வ சேக்கிழார். தெய்வ சேக்கிழார் சொல்லுகிற பொழுது, புராணத்தை ஆரம்பிக்கிற பொழுது, திருநாவுக்கரசு நாயனார் புராணத்தை ஆரம்பிக்கிற பொழுது திருநாவுக்கரசு பேர் சொல்லி ஆரம்பிக்கிறார். ஏன் அந்த பேருக்கு அவ்வளோ பிரசித்தம், அவ்வளோ புகழ்னு கேட்டால், அது சிவபெருமான் வச்ச பேர். எனக்கு தெரிஞ்சு எந்த நாயன்மாருக்கும் சிவபெருமான் பேர் வச்சதில்லை. அப்பர் சுவாமிக்கு மட்டும்தான் அவர் பேர் வச்சிருக்கார், திருநாவுக்கரசுங்கிற பேர் வச்சிருக்கார். அதனால் சுவாமியே வைத்த பெயர். அப்போ அவருடைய சுவாமியினுடைய திருநாக்கில் அவருடைய திருவாய் மலர்ந்தருடைய பெயர். அதனால் அது அவ்வளோ புகழ், திருநாவுக்கரசு. சரி, திறக்க பாடியது யாரு? அடைக்க பாடியது யாரு? ஆஹா, கேட்கவே இனிமையாக இருக்கு, காதிலே தேன் வந்து பாயுது. சரி, திறக்க பாடிய எண்ணினும் செந்தமிழ் உரைப்பு பாடி. தேவாரம் என்ன ஒரு மெக்னானிமிட்டி பாருங்க அப்பர் சுவாமிக்கு. அவர் பாட்டை செந்தமிழ் உரைப்புங்கிறார். திருநாவுக்கரசு ஞானசம்பந்தருடைய பாட்டை சொல்கிறார், செந்தமிழ் உரைப்பு பாடி. 10 பாட்டு பாடின உனக்கு உரைக்கலை, ஒரே பாட்டு பாடினார், சுருன்னு உரைச்சி கதவை சாத்திக்கிட்ட சொல்கிறார். 10 பாட்டு பாடினேன் இல்லையா? எவ்வளவு திட்டினாலும் பையனுக்கு ஏறவே ஏறல. ஆனால் வெளியில் எய்த்தாப்பில் இருக்கிற அந்த அம்மா வந்து ஒரு வார்த்தை சொன்னோன்னு சுருன்னு ஏறிடுச்சு, உரைப்பு. அப்போ உரைப்புங்கிறது அந்த உணர்வு தூண்டி விடுறது. இவர் சொல்கிறாரு, 10 பாட்டு பாடினேன், பேசாமல் உட்கார்ந்துருந்தேன், 11ஆவது பாட்டில் கொஞ்சம் சத்தம் போட்டவுடனே திறந்து விட்டேன். ஆனால் ஞானசம்பந்தர் ஒரே பாட்டு செந்தமிழ் உரைப்பு பாடி அடைப்பித்தார். தேவாரத்தை கவனிங்க, அடைப்பித்தார், நின்றார். திறக்க பாடிய எண்ணினும் செந்தமிழ் உரைப்பு பாடி அடைப்பித்தார், நின்றார். இல்லை, தப்பு. நடுவில் என்ன இருக்கு? வெரி குட். யார் சொன்னது? யார் சொன்னது? நீங்கள் சொன்னீங்களா? ஒரு கை தட்டுங்களா. இப்போ எப்படி அவங்க அந்த உண்ணின்றாருங்கிறது ஊனாவை பிடிச்சாங்களோ அதை போல் சேக்கிழார் பிடிச்சார். அதை இன்னின்றார்னா இங்கே நிற்கிறாருன்னு அர்த்தம், அந்நின்றார்னா அங்கே நிற்கிறாருன்னு அர்த்தம். உண்ணின்றார்னா என்ன அர்த்தம்னா பின்னாலேயே வந்து தனக்கு தெரியாமல் நிற்கிறதுன்னு அர்த்தம். தேவாரத்தில் அந்நின்றார்னு சொல்லலை, இன்னின்றார்னு சொல்லலை. உன்னுடைய கதவை அடைப்பதற்கு பாடினாரே செந்தமிழ், அவர் பக்கத்தில் பின்னால் வந்து நிற்கிறார். அந்த உண்ணின்றாருங்கிற உகரத்தை எடுத்துக்கிட்டார் சேக்கிழார். ஆகா, அப்பர் பெருமான் தேவாரத்தில் மறைந்து நிற்கிறார், உண்ணின்றார்னு உகரம் போட்டு இருக்கார். அப்போ உகரம் போட்டால் அவருக்கு தெரிஞ்சு வந்து நிற்கலை, அவருக்கு தெரியாமல் தான் வந்து நின்று இருக்கார். அப்போ இவர் அவரை தேடி வருகிற பொழுது அவரும் இவருக்காக அங்கே காத்திருக்கிறார். இவர் இப்படி போகிறார் என்று ஒரு தூது ஆள் மூலமாக தெரிந்து கொண்டு தானும் பின்னாலேயே வந்து விட்டார். அப்படி அப்பர் சுவாமிகள் அங்கே நின்று பெருமானை காண வேண்டும் என்று அங்கே கதறுகிற பொழுது இவரும் பின்னாலேயே வந்திருந்து என்ன நடந்தது என்று கேட்கிறார். உள்ளே போய் இருக்கிறார் பெருமான் என்று சொல்லுகிறார். உடனே ஞானசம்பந்த பெருமான் இதோ வந்து விட்டார் என்று சொல்லுகிறார். அவருக்கு திருக்காட்சி தருகிறார். அந்த காட்சியை பாருங்கள் என்று ஞானசம்பந்தர் சொல்லுகிறார். திருநாவுக்கர் சொல்லுகிறார், எங்கே என்று கேட்கிறார். அதோ பாருங்கள் என்று காட்டுகிறார். அவர் காட்ட நாவுக்கரசர் காணுகிறார். இந்த காட்சியை அந்த ஒரு ஊனாவை வச்சுக்கிட்டு செய்கிறார். ஒரு உகர்ந்தான், ஒரு எழுத்து, அதை மட்டும் மிஸ் பண்ணி இருந்தா இந்த வரலாறு விரிச்சிருக்க முடியாது. தேவாரத்தை அவ்வளவு ஊன்றி படித்திருக்கிற தேவாரத்தில் எந்த வார்த்தையும் விட்டுறக்கூடாது. அவருடைய பெருமையை சொல்லிக்கொண்டே போகலாம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு எழுத்து சொல்றேன். ஞானசம்பந்த பெருமான் மதுரையில் எல்லா விதமான அந்த வெற்றிகளையும் செய்து முடித்து விட்டார். மடத்தில் இருக்கிறார். சமண
இருள் மறைந்து திருநீற்று ஒளி பரவி கொண்டு இருக்கிறது. அந்த திருநீற்று ஒளி பரவி கொண்டு இருக்கக்கூடிய மதுரையில் மடத்தில் இருக்கிறார் ஞானசம்பந்த பெருமான். அந்த நேரத்தில் பையனை பார்த்துட்டு வரணும்னு நினைக்கிறார் சிவபாத இருதயர். நேராக மதுரைக்கு கிளம்பி வருகிறார். சீர்காழியிலிருந்து மதுரைக்கு வந்த உடனே நேராக சொக்கநாத பெருமானையும் அங்கே இருக்கண்ணி அம்மனையும் போய் தரிசனம் பண்ணுகிறார். தரிசனம் பண்ணிட்டு மடத்துக்கு வருகிறார். மதுரை ஆதீனத்திலே இருக்கிற பெருமானை காண்பதற்கு வந்த உடனேயே வாசலில் இருக்கிறவர்கள் ஓடி போய் சொல்லுகிறார்கள், தங்கள் தந்தையார் வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். உள்ளே அழைத்து வாருங்கள்னு சொல்லுகிறார். உள்ளே அழைத்து வருகிறார்கள். அப்பாவை பார்க்கிறார். என்னம்மா கேட்கணும்? உள்ளே அழைத்து வாருங்கள்னு சொல்லுகிறார். உள்ளே அழைத்து வருகிறார்கள். அப்பாவை பார்க்கிறார். என்னம்மா கேட்கணும்? அம்மா ரொம்ப நியாயம். உங்களுக்கெல்லாம் நிறைய நல்ல நியாயம் தெரியுது. திருப்பூர்காரங்களுக்கெல்லாம் நல்ல நியாயம் தெரியுது. உண்மையிலேயே நான் எந்த ஊரில் போய் இந்த கேள்வியை கேட்டாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, காசு கொண்டாட சொன்னே கொண்டிருக்கியான்னு கேட்பான்னு, பணம் எடுத்துகிட்டு வர சொன்னியே எடுத்துகிட்டு வந்திருக்கிறியான்னு அப்படி தான் கேட்பான் புள்ள. அம்மா நல்லா இருக்காங்களான்னு கேட்பான். அப்படி தானே கேட்கணும். ஞானசம்பந்தருடைய பாட்டை இப்போ சொல்கிறேன். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை, கண்ணில் நல்லதுரும் கழுமல வளநகர், பெண்ணில் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே. என்னமா அந்த பாட்டு ரொம்ப பிரசித்தம் தானே? நான் ஒன்றும் பதில் சொல்ல மாட்டேங்கிறேன். ஆமான்னு சொன்னத்தானே எனக்கு உற்சாகமாக இருக்கும். மண்ணில் நல்ல வண்ணம், மண்ணில் நல்ல வண்ணம், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். அப்பாவை பார்த்து கேட்டாராங்க, நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. நீங்க அப்பா வந்த உடனே ஊர்லேருந்து வந்தோடனே அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்கணும்னு சொன்னீங்க. ஆனால் அவர் என்ன கேட்டாரு? அப்பாவும் அம்மாவும் எப்படி இருக்காங்கன்னு கேட்டார். என்ன கேட்டாரு? அப்பாவும் அம்மாவும் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களான்னு கேட்டாராம். அப்படின்னு சேக்கிடார் சொல்றாரு. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை, கண்ணில் நல்லதுரும் கழுமல வளநகர், பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை, பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. இந்த ஏகாரம் இருக்கு பாருங்க, அந்த ஏகாரத்தை பிடிச்சிக்கிட்டாருங்க சேக்கிடார். அந்த ஏகாரம் தேற்ற பொருளில் வரும், ஐயப்பொருளில் வரும், தெளிவு பொருளில் வரும், பல பொருள்களில் வரும். ராமனே வில்லை ஒடித்தான். அந்த ஏகாரம் என்ன? லட்சுமணன் கூட வந்திருக்கிறான். லட்சுமணன் ஒடிக்கல, ராமனே ஒடித்தான்னு பிரிச்சு காட்டுவதனால ஏகாரம். நானே செய்தேன் அப்படிங்கும்போது தேற்ற ஏகாரம். ஏகாரம் தேற்றம், நானே தான் செய்தேன். அவனே செய்தான், ஏகாரம் பிரிநிலை. அந்த ஏகாரம் வினா பொருள்ல வரும்னார். ஏகாரம் யார் செல்லோ அடிக்குது, கொஞ்சம் அப்படி அதை ஆஃப் பண்ணி வைக்கலாமே, நடி சைலண்ட்ல போடலாமே, சைலண்ட்ல போடுங்க. அது ஏகாரம் என்ன பொருள்ல வரும்னா
ஏகாரம் என்ன பொருள் வரும்னு? வினா பொருள் வரும். இன்னொரு பொருள் எதிர்மறை பொருளில் கூட வரும். ஏகாரம் எதிர்மறை பொருளில் வரும், வினா பொருளில் வரும், தேற்ற பொருளில் வரும், பிரிநிலை பொருளில் வரும். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே எனலாமே. ஏகாரம் என்ன பொருள்? சொல்லலாமே. ஏங்க உங்கள் அண்ணன் உங்களோட ரொம்ப தகராறு பண்ணிட்டு இருந்தாரு, உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வந்தாரா? நல்லா வருவானே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏகாரம் என்னது? வரமாட்டான்னு அர்த்தம், எதிர்மறை. அல்லேன்னு உனக்கு அடிமை இல்லைன்னு நான் சொல்லலாமே, சொல்ல முடியாது. உனக்கு நான் அடிமை அப்படிங்கிறாரு. நான் அடிமை இல்லைன்னு உன்ட்ட சொன்னேன், அல்லேன்னு என்னலாமே, நான் சொல்லலாமா? சொல்ல முடியாது, எதிர்மறை. இப்படிப்பட்ட பொருள்களை தான் பார்த்துருக்கிறோம். ஆனால் ஏகாரம் வினா பொருளில் வரும்னு சொன்னவர் நம்ம தெய்வ சேக்கிழார் சொல்லுகிறார். பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே அப்படின்னு கேட்டா, பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததா, இருக்கிறார்களா, நன்றாக இருக்கிறார்களான்னு அர்த்தம் அந்த ஏகாரத்திற்கு. அம்மாவும் அப்பாவும் சௌக்கியமாக இருக்கிறார்களான்னு கேட்டாராம். அப்ப நமக்கு அம்மையப்பர் தான், நமக்கு அம்மையப்பர் என்று இருக்கிறவர்களுக்கு இந்த உலகத்திலே எல்லா துன்பங்களும் அற்றுப்போகும் என்று சொல்லுகிறார். நம்ம மற்ற உறவுகளை காட்டிலும் இவரே எனக்கு அம்மையப்பர், அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர், அவரையே அம்மையே அப்பை என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களுக்கு இந்த உலக துன்பங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும். சொன்னா மட்டும் போதாது, ஃபீல் பண்ணி சொல்லணும். எப்படி சொல்லணும்? ஃபீல் பண்ணணும். அவ்வளோதானே சார் நீங்கள் சொல்லிட்டீங்க, அவர் தான் சார் எங்கள் அப்பா அம்மா அப்படின்ட்டு பணியாரஞ்சு அப்படி போடக்கூடாது. ஃபீல் பண்ணி சொல்லணும். அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே இன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்துகந்தான். அப்ப அம்மையப்பராக நினைத்து கொண்டிருக்கிற ஞானசம்பந்தர் உடலுக்கு இருக்கக்கூடிய உறவுகளை தாண்டி நிற்கிறவர்கள் அடியார்கள், உடல் உறவுகளை தாண்டி நிற்கிறவர்கள் அடியார்கள். உறவு என்று கருதுவது அம்மையப்பரைத்தான். அன்னே உன்னையல்லால் ஆறு உறவு எனக்கு இங்கே என்று சுந்தரமூர்த்தி சாமி கேட்கிறார். அதை எடுத்து ரொம்ப அற்புதமாக தெய்வ சேக்கிழார் எடுத்து காட்டியதுனாலே அது ஏகாரம் வினா பொருள். அங்கே ஞானசம்பந்தர் அப்பாவும் அம்மாவும் நல்லா இருக்காங்களான்னு கேட்டிருக்காரு அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரிய வருகிறது. இது தெய்வ சேக்கிழார் நமக்கு தருகிற கொடை. அந்த பெரிய புராணத்தை படிக்கிற பொழுது பெரிய புராணத்திலே அவர் செய்திருக்கிற சிறப்புகள் நமக்கு தெரிய வருகிறது. இப்ப வரலாறு எழுதுகிற பொழுது சுலபமாக எழுதிவிட முடியாது. வரலாறு எழுதுகிற பொழுது அந்த வரலாறுடைய ஆதாரங்களை கையில வைத்துக்கொண்டு எழுத வேண்டும். நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆதாரம் திருத்தொண்ட தொகை. ஆர்கொண்ட வேர்க்கூற்றன் கலந்தைக்கோன் அடியேன் அப்படின்னு ஒரு வரி வருதுங்க. நான் அந்த ஒரு வரியை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆர்கொண்ட வேர்க்கூற்றன் கலந்தைக்கோன் என்னம்மா அடியேன். இது எதுல வருது? எதுல வருது? திருத்தொண்ட தொகையில வருது. ஆர்கொண்ட வேர்க்கூற்றன் கலந்தைக்கோன் அடியேன். எந்த நாயனார் இவரு? யார் யார் சொன்னது? நீங்க சொன்னீங்களா? கைத்து.
ஆர் கொண்ட வேர்க்கூற்றன் கலந்தை கோன் அடியேன். ரொம்ப கடினமான நாயன்மார். இந்த நாயன்மார் கடினமானது என்று சொன்னால் இதுக்கும் வரலாறு எழுதியிருக்கிறார். இந்த கலந்தை கோன் அப்படின்னு சொல்லுகிற பொழுது களப்பாளர்களுக்கு தலைவன் அர்த்தம். யாருக்கு? களப்பாளர்களுக்கு தலைவன். ஆர் கொண்ட வேர்க்கூற்றன்னு தான் இருக்கு. ஆர் கொண்ட வேர்க்கூற்றன் கூற்றுவநாயனார். அப்ப ஆர் கொண்ட வேர்க்கூற்றன் என்று சொல்லுகிற பொழுது இந்த கூற்றுவநாயனாரை பற்றி ஒரு வரலாறு எழுதணும். இப்ப இந்த கூற்றுவநாயனாரை பற்றிய வரலாறுக்கு செய்திக்கு எங்க போவார்? யோசிக்கிறார். திருத்தொண்டர் திரு அந்தாதியை படிக்கிறார். அந்த திருத்தொண்டர் திரு அந்தாதியில் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், கூற்றுவ நாயனார் இறைவன் சிவபெருமானுடைய திருவடியையே தனது முடியாக வைத்துக் கொண்டு ஆட்சி செய்தார் என்று சொல்லுகிறார். இது ஒரு செய்தி. இப்ப இவருக்கு என்னன்னா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்ன வரியை நாம் இன்னும் கவனமாக ஆய வேண்டும், ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று கருதுகிறார். இந்த கூற்றுவ நாயனாருடைய வரலாற்றை தெய்வச்சேக்கிழார் எழுதுகிற பொழுது இதனை கொஞ்சம் நாம் ஆய்ந்து பார்த்து எழுத வேண்டும். ஆர் கொண்ட வேர்க்கூற்றன் என்று சொன்னால் அதுக்கு ஆர் கொண்டங்கிறதுக்கு 3 விதமான பொருள்கள் உண்டு. முதல் விதமான பொருள் என்ன என்று கேட்டால், ஆத்தி மாலையை சூடிக்கொண்டிருக்கக்கூடிய அர்த்தம். அதுக்கு ஆத்தி மாலையை சூடிக்கொண்டிருக்கக்கூடிய அர்த்தம். அப்ப ஆத்தி மாலையை சூடிக்கொண்டிருக்கக்கூடிய அப்படின்னு சொன்னா அவர்கள் சோழ அரசர்களாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் இவரோ களப்பாளர், சோழர் அல்ல. இவர் கூற்றுவ நாயனார் என்பவர் களப்பாள மன்னர். நல்ல கவனமா கேளுங்க, இதெல்லாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய புராணத்தினுடைய வரலாற்று செய்தி. களப்பாள மன்னர் கூற்றுவ நாயனார், சோழ மன்னர் அல்ல. அவர் சிவபெருமானுடைய திருவடியையே முடியாக கொண்டார்னா ஏன்? சோழ நாட்டை ஆண்டவராக இருக்கிறார். சோழர் அல்ல, சோழ நாட்டை ஆண்டவர். ஆர் கொண்ட என்று சொன்னால் ஆத்திமாலையை சூடியங்கிற பொருள் வராது. இரண்டாவது பொருள் அதுக்கு என்னன்னு கேட்டா, உரிமையால் பெற்ற அப்படிங்கிற பொருள். உரிமையால் பெற்றங்கிறதும் வராது, சரியா வராது. உரிமையால் பெற்ற என்பது களப்பாளருக்கு சோழ நாடு உரிமையால் வந்திருக்க வாய்ப்பு இல்லை. நான் சொல்றது புரியலன்னா கை தூக்குங்க, ரொம்ப முக்கியமான இடம். கூற்றுவ நாயனார் யார்? களப்பாளர். யார் அவரு? களப்பாளர். அது ஒரு குரூப். அந்த களப்பாளர்களுடைய தலைவராக இருக்கிறவர் நம்முடைய சோழ நாட்டை ஆண்டிருக்கிறார். அவர் ஒரு நாயன்மாராக சேர்க்கப்பட்டிருக்கிறார். அவர் நாயன்மாராக சேர்க்கப்பட்டு அவருடைய திருவடிக்கு அடியேன்னு இவர் சொல்லுகிறார். அப்படின்னா இந்த வரலாறை கொஞ்சம் கவனமாக எழுத வேண்டும் என்று கருதுகிறார். இந்த வரலாறை கவனமாக எழுத சேக்கிழாருக்கு எவ்வளவு பொறுப்புணர்ச்சி இருக்குன்னு பாருங்க. நீங்க மற்ற புலவர்களுக்கு இந்த கஷ்டமே கிடையாது. முதல் நூல்ல என்ன சொல்லி இருக்கோ அதை அப்படியே கொஞ்சம் மாத்தி எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா முதல் நூல் இவர் தான் செய்கிறார். அப்ப சொல்ல வேண்டிய விவரங்களை சரியாக சொல்ல வேண்டும். களப்பாளர் அந்த நாட்டை ஆண்டிருக்கிறார் என்று சொன்னார். சோழர் என்ன ஆனார்? ஏன் நம்முடைய நம்பி பெருமான், நம்பி ஆரூரர், நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆர் கொண்ட வேல் கூற்றன் என்று ஏன் அவரை சொன்னார்? அந்த 2 பொருளும் சரியாக வரல. 3வது பொருள் என்னன்னு பார்க்கிறார் சேக்கிழார். 3வது பொருள் வலிதில் கொண்ட அப்படின்னு அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம்? வலிதில் கொண்டன்னு அர்த்தம். அப்ப வலிதில் கொண்டன்னு ஒண்ணு நல்லா தெரிஞ்சு போச்சு சேக்கிழாருக்கு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சோழ நாட்டை இந்த கூற்றுவ நாயனார் வலிதில் கொண்டார் என்றால் போர் செய்து இதை பெற்றிருக்கிறார். அப்பொழுது போரிலே கூற்றுவ நாயனார் சோழர்களை வென்று இந்த நாட்டை பிடித்து கொண்டு இந்த நாட்டுக்கு அரசராகி இருக்கிறார்கள். அது ஒரு செய்தி தெரிஞ்சிருச்சு.
அப்ப இந்த களப்பாள மன்னரானவர் சோழனோடு போரிட்டு சோழன் தோற்று போனதினாலே அந்த சோழ நாட்டை ஆண்டு இருக்கிறார். இப்ப சேக்கிழார் கேட்கிறாரு, ஏன் திருவடியையே முடியாக கொண்டு ஆண்டார் என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் நம்முடைய திருத்தொண்ட திரு அந்தாதியில இல்ல. உடனே ஆய்கிறார், வலிதில் கொண்டான் என்று சொன்ன உடனேயே அப்ப சோழர்களுக்கு மட்டும்தான் முடிசூட்டுகிற வழக்கம் நம்முடைய தில்லைவாழ் அந்தணர்கள் வைத்திருந்திருக்கிறார்கள். தில்லைவாழ் அந்தணர்கள் சோழர்களுக்கு மட்டும்தான் முடிசூட்டுவார்கள். சோழர் பரம்பரையிலே வராதவர் அரசரானால் அவர்கள் முடிசூட்ட மாட்டார்கள். எனவே கூற்றுவ நாயனார் களப்பாளராக இருக்கிற காரணத்தினாலே அவருக்கு முடிசூட்ட அவர்கள் மறுத்து விட்டார்கள். அவர்கள் முடிசூட்டவில்லை. இந்த முடியானது சோழ அரசனுடைய முடியானது அது ஆட்சி மாறுகிற பொழுது தில்லைவாழந்தனிடம் சென்று பிறகு அவர்களுக்கு ஆட்சி வருகிற பொழுது அவர்தான் சூட்டி அந்த வைபவத்தை செய்வார்கள். கூற்றுவ நாயனார் அந்த முடியை பெறுவதற்கு அவர் களப்பாளராக இருந்த காரணத்தினாலே தில்லைவாழ் அந்தணர்கள் மறுத்து விட்டார்கள். அதிலே அத்தனை அந்தணர்களும் கேரள தேசம் சென்று விட்டார்கள். ஒரு தில்லைவாழ் அந்தணரை மட்டுமே வைத்துவிட்டு நித்திய பூஜையை தில்லையிலே செய்க என்று செய்துவிட்டு போய்விட்டார்கள். மித்தவங்க எல்லாம் கேரளா போயிட்டாங்க, ஒருத்தரை மட்டும் வச்சுட்டு என்கிற விவரத்தை எழுதுகிறார் சேக்கிழார். அப்ப சேக்கிழாருடைய பொறுப்புணர்ச்சி பாருங்க. ஏன் இவர் அந்த திருவடியே முடியாக சூட்டினார் என்று சொன்னால், சோழர்களை தவிர வேறு அரசர்களுக்கு முடிசூட்ட மாட்டோம் என்று தில்லைவாழ் அந்தணர்கள் மறுத்த காரணத்தினால்தான் இவருக்கு முடிசூட்ட பெறவில்லை. இவர் கனவு காண்கிறார், இறைவன் கனவிலே வருகிறார், நீ பரவாயில்லை, நான் என்னுடைய திருவடியையே உனக்கு தருகிறேன், நீ முடியாக சூட்டிக்கொள் என்று திருவடியை சூட்டுகிறான். அந்த திருவடியையே தன்னுடைய திருமுடியாக ஏற்றுக்கொண்டு ஆட்சி செய்கின்றார் கூற்றுவ நாயனார் என்று சேக்கிழார் பெருமான் எழுதுகிறார். தெய்வ சேக்கிழார் இப்படி எழுதாமல் போயிருந்தால் இந்த கூற்றுவ நாயனாருடைய வரலாறு நமக்கு தெரியாமலேயே போயிருந்திருக்கும். ஆறுகொண்ட வேல் நம்பி கூற்றன் என்பதற்கு அந்த ஆறுகொண்ட என்கிற அந்த சொல்லை திருத்தொண்ட தொகையிலிருந்து எடுத்து அதற்கு இப்படி ஒரு அற்புதமான பொருளை விரித்த தெய்வ சேக்கிழாருக்கு ஒரு நாயன்மாரை நமக்கு தந்த உண்மையான வரலாற்றை விரித்து தந்த தெய்வ சேக்கிழாருக்கு அத்தனை சைவர்களும் எவ்வளவு கடமைப்பட்டவர்கள். நோ ஆன்சர், ஒருத்தரும் பதில் சொல்லல. கடமைப்பட்டவர்களா இல்லையா? கூற்றுவ நாயனாருடைய வரலாற்றை அதற்கு முன்பு இல்லை, இவர் எழுதுகிறார். இந்த கூற்றுவ நாயனார் இவர் ஒரு களப்பாளர், சோழனை போரிலே வென்றார். போரிலே வென்ற காரணத்தினாலே இவருக்கு முடிசூட்ட மறுத்தார்கள். ஆகையினாலே இவர் இறைவனுடைய திருவடியையே முடியாக சுட்டி கொண்டு ஆட்சி செய்தார் என்று பாடல்கள் எழுதுகிறார். திருத்தொண்ட தொகைய அவ்வளவு ஆழமாக ஆய்ந்து ஆய்ந்து எண்ணி பார்த்து ஒரு எழுத்தை கூட விடாமல் ஆராய்ந்து பார்த்து தெய்வ சேக்கிழார் இந்த திருத்தொண்டர் புராணம் செய்திருக்கிறார். தெய்வ சேக்கிழாருக்கு இந்த அற்புதமான சக்தி எங்கிருந்து வந்தது? சரியா சொன்னீங்கன்னா, இவ்வளவு கரெக்டா சரியா பாடுறாங்க, எங்கிருந்து வந்தது? அது எல்லாருமே சொல்லிடுவீங்க, சிவபெருமானிலிருந்து வந்து வேற எங்கேருந்து வர முடியும்? இன்னும் குறிப்பா ஏன் சிவபெருமானிலிருந்து வரணும்? யார் சொன்னதே? கைத்தட்டுங்க. அவரு அடியெடுத்து கொடுத்தாரு. அவர் அடியெடுத்து கொடுத்தா என்ன அர்த்தம்? நீ எழுதுகிற பொழுது உனக்கு எல்லாத்தையும் நான் டிவியில் காட்டுறேன், அது யூஎஸ்பி கொடுக்குறேன், இல்லைன்னா சிடி கொடுக்குறேன், நீ போட்டு பார்த்து என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ எழுதுன்னு கொடுத்துட்டார். இல்லைன்னா தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க. அதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்லுகிறேன், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் வெறும் பெரிய புராண கதைகளை மட்டும் சொல்வதில்லை, பெரிய புராணத்தில் இருக்கக்கூடிய நுட்பங்களை செய்வ சேக்கிழார் எப்படி எழுதி தந்திருக்கிறார், அவருக்கு நாம் எப்படி நன்றி கடன் பட வேண்டியவர்கள். புராணம் எழுதணும்னு உட்கார்ந்து கற்பனையா ஒரு கதையை எழுத முடியாது. எழுத முடியுமா? சொல்லுங்க. ஒரு புராண கதையை எழுதுன்னு சொன்னா
அது எழுதி யாரோ ஒரு அரசன் வந்தான், ஒரு பெரிய அரக்கன் இருந்தான், அவன் கீழே விழுந்தான், மேலே எழுந்திரிச்சான், வரம் கொடுத்தான்னு எதாவது கதை எழுதலாம். ஆனால் நாயன்மாருடைய வரலாற்றை எழுத முடியுமா? சொல்லுங்கம்மா. முடியாது. நிறைய புலவர்கள் கதை எழுதுவார்கள், அதிகமான புலவர்கள் கதை விடுவார்கள். ஆனால் சேக்கிழார் வரலாற்று உண்மைகளை எழுதுகிறார். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், வரலாற்று ஆசிரியர்கள் நம்முடைய நூல்களில் எந்த நூலையும் ஆதாரமாக எடுத்துக்கொள்வதில்லை. வரலாற்று ஆசிரியர்கள், ஹிஸ்டாரியன்ஸ், வரலாற்று ஆசிரியர்கள் எந்த நூலையும், அது வில்லிபாரதமோ கம்பராமாயணமோ அல்லது திருவிழை எதுவாக இருந்தாலும் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளுவதில்லை. வரலாற்று ஆசிரியர்கள், இந்த வரலாற்று சரித்திரத்தை எழுதுகிறவர்கள், ஆராய்கிறவர்கள் ஆதாரமாக தாங்கள் கருத்துக்கு பார்ப்பதற்காக ஆதாரமாக எடுத்துக்கொள்ளுகிற ஒரே நூல் பெரிய புராணம் மட்டும்தான். ஆமா, அவங்க ரெஃபர் பண்றாங்க, பெரிய புராணத்தில் சொல்லி இருக்குது அப்படின்னு. ஏன்னா அவர் ஒரு ரெஸ்பான்சிபிள் சீஃப் மினிஸ்டர். யாரு? தெய்வ சேக்கிழார். வரலாறு எழுதுகிற பொழுது பொறுப்புணர்ச்சி அவருக்கு இருக்கு. இப்ப பாருங்க, ஒரு செய்தி சொல்றேன், நீங்க கேள்விப்படாத செய்தி, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்ட செய்தியை பெரிய புராணத்திலிருந்து நான் ஒரு நாயன்மார் கதையை எடுத்து பேசுறது அதில் இல்லை, ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி கேட்க போகிறேன், ஏன்னா நீங்களும் கவனிக்கிறீங்களான்னு தெரியணும்ல. நம்ம நின்ற சீர் நெடுமாறனை பற்றி திருத்தொண்ட தொகையில் வருகிற வரியை சொல்லுங்க. குட், வெரி குட். நிறை கொண்ட சிந்தையால் நெல்வேலி வென்ற நின்ற சீர் நெடுமாறன் அடியார்க்கும் அடியேன். யார் பாடினது? உங்களுக்கெல்லாம் அதில் ஒப்புதல் இல்லை போல இருக்க. சுந்தரமூர்த்தி நாயனார். நம்ம திருத்தொண்ட தொகை, நம்ம திருத்தொண்டர் புராணம், சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுறார். இதுல அவர் என்ன பார்க்கிறார்? எந்த நாயனாரை பத்தி சொல்லுகிறார்? நின்ற சீர் நெடுமாறனை பத்தி பேசுகிறார். சரி, நின்ற சீர் நெடுமாறனை பத்தி பேசுகிற பொழுது இப்ப நான் உங்களுக்கு கேட்கிறேன், நீங்க நின்ற சீர் நெடுமாறன் உன்னிய உங்களுக்கு உடனே என்ன ஞாபகத்துக்கு வருது? ரைட்டு தான், சொல்லுங்க. நீங்க நான் மார்க் போட்டு உங்களுக்கு பரீட்சை பேப்பர் திருத்தி பாஸ் ஃபெயில் போட போறேன்னா? நின்ற சீர் நெடுமாறன் எனக்கு டக்குன்னு தோன்றது என்ன? மங்கையர்க்கரசி ஞாபகத்துக்கு. அப்புறம் ஆமா, அவர் நின்றுட்டாருமா, அப்புறம் அவரையம்மா கூன் பாண்டியன்னு கீழே இறக்குறீங்க. யார் சொன்னது? கரெக்டு, வெரி குட், நல்ல முயற்சி. என்னென்ன ஞாபகத்துக்கு வருது? மங்கையர்க்கரசி ஞாபகத்துக்கு வருது. சரி, இன்னும் கொஞ்சம் என்ன ஞாபகத்துக்கு வருது? என்னென்ன ஞாபகத்துக்கு வருது? மங்கையர்க்கரசி ஞாபகத்துக்கு வருது. சரி, இன்னும் கொஞ்சம் என்ன ஞாபகத்துக்கு வருது? மங்கையர்க்கரசி ஞாபகத்துக்கு வருது, திருஞான சம்பந்தர் ஞாபகத்துக்கு வருது. இன்னும் என்ன ஞாபகத்துக்கு வருது? குலச்சிறையார் வர்றாரு. வேற இன்னொன்னு என்ன ஞாபகத்துக்கு வருது? சமணர்களோடு செய்த வாதங்கள், அனல் வாதம், புனல் வாதம், சுரவாதம், இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருதா இல்லையா? என்னம்மா இல்லைன்னா வரலன்னு சொல்லுங்க. வருதா இல்லையா? இப்ப நின்ற சீர் நெடுமாறன்னு சொன்ன உடனே ஞானசம்பந்தர், மங்கையர்க்கரசியார், அனல்வாதம். அப்ப நின்ற சீர் நெடுமாறனை பத்தி திருத்தொண்ட தொகையில சுந்தரர் சொல்லும் போது இதெல்லாம் சொல்லாம நின்ற சீர் நெடுமாறனுக்கு நெல்வேலி வென்றன்னு சொல்றாரு. என்ன காரணம்? அப்படின்னு தெய்வ சேக்கிழார் நினைக்கிறார்.
உங்களுக்கு புரியுதுங்களா? தெய்வ சேக்கிழார் என்ன நினைக்கிறார், என்னப்பா இது நின்ற சீர் நெடுமாறன்னு சொல்ல வருகிறார், இவர் நின்னதே அவரால் தான், ஞான சம்பந்தரால், இல்லாட்டி குடிஞ்சிக்கிட்டுல இருந்தார், நின்னதே அவரால். அப்போ வந்து ஞானசம்பந்தரிடம் அருள் பெற்ற, குருவருள் பெற்ற, இந்த மாதிரி ஏதாவது ஒரு செய்தி சொல்வார்னு பார்த்தா நெல்வேலி வென்றன்னு சொல்லுகிறார். அப்போ இவர் அதை ஆராய்ச்சி பண்ணுகிறார். நீங்கள் எடுத்து பாருங்க, நின்ற சீர் நெடுமாறன் புராணத்தை எடுத்து பாருங்க. நின்ற சீர் நெடுமாறன் புராணத்தில் இந்த நெல்வேலி போரைத்தான் அதிகமாக பேசியிருப்பார். யாரு? தெய்வ சேக்கிழார். என்ன காரணம்னு உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அதாவது இந்த சாளுக்கிய அரசன் வடபுலத்திலிருந்து வந்திருக்கிறான். அப்போ வந்து சோழ நாட்டை ஆண்டவன் பல்லவ மன்னன், அவன் பேர் பரமேச்சரன் பேர். இந்த சாளுக்கிய அரசனுக்கு பேர் விக்ரமாதித்தன் பேர். இதெல்லாம் ஹிஸ்டரி, இதெல்லாம் நடந்தது, சரித்திரம். சாளுக்கிய அரசன் பேர் என்ன? இதெல்லாம் எல்லாம் நான் இந்த ஹிஸ்டாரியன்ஸ், வரலாற்று ஆசிரியர்கள் எடுத்து சொன்ன, தொகுத்து சொன்ன செய்திகளை எடுத்து பிடிச்சி தேடி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். எங்கிருந்து எடுத்தேன்னு கேட்டீங்கன்னா, வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லி இருக்கக்கூடிய செய்திகள் எடுத்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த வடபுலத்து அரசன் பேர் என்ன? வடபுலத்து அரசன் பேரு விக்ரமாதித்தன். விக்ரமாதித்தன் அவன் சாளுக்கிய அரசன். அவன் என்ன அரசன்? சாளுக்கிய அரசன், சைவ நல்லன். சாளுக்கியர்கள், அவன் சாளுக்கியர். இந்த சோழ நாட்டு ஆண்ட பல்லவன் பேர் என்ன? பரமேஸ்வரன். என்ன பேரு? பரமேஸ்வரன். இந்த வடபுலத்திலிருந்து வந்தவன் என்ன பண்ணா, அந்த சாளுக்கிய மன்னன் சோழ நாட்டு மேல ஒரு கண்ணு, சோழ நாட்டு மேல படையெடுத்து பரமேஸ்வரனை தோற்கடித்து அந்த நாட்டை கைப்பற்றி கொண்டார். எந்த நாட்டை? சோழ நாட்டை. இப்ப சோழ நாடு வரைக்கும் வந்துட்டான், உறையூர் வரைக்கும் வந்துட்டான் சாளுக்கிய அரசன். அவனுக்கு அடுத்தது பார்த்தது பாண்டிய நாடு தான். இப்ப பாண்டிய நாடை யார் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்? நின்ற சீர் நெடுமாறன். இப்ப நின்ற சீர் நெடுமாறன் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிற பொழுது ஞானசம்பந்தர் முக்தி பெற்று விட்டார், திருநாவுக்கரசர் முக்தி பெற்று விட்டார். காலம் தாண்டிடுச்சு, காலம் தாண்டிடுச்சு. எழுதுறாருங்க அதாவது ஞானசம்பந்தர் வந்து சமண சமயத்தை வேரோடு நீக்கி சைவத்தை பரப்ப வைத்து, சைவம் பரவி திருநீற்று நெறி பரவிய பிறகு அங்கிருந்து சோழ நாட்டுக்கு போய்விட்டு மங்கையர்க்கரசியாரையும் பாண்டிய மன்னனையும் இந்த நாட்டை நன்றாக ஆட்சி செய்யுங்கள், சைவ நெறி குன்றாமல் ஆட்சி செய்யுங்கள் என்று ஆசீர்வதித்து விட்டு அவர் போயிட்டார். அவர் போனதுக்கு பிறகு ஆச்சாள்புரத்திலிருந்து சற்று வருடங்கள் கழித்து தன்னுடைய 16 வயதிலே போய்விட்டார். அப்பொழுது இந்த நாட்டை, பாண்டிய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறான் பாண்டிய மன்னன். அவர் திருஞான சம்பந்தர் முக்தி பெற்ற பிறகும் ஆட்சி தொடர்கிறது, ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் தான் இந்த சாளுக்கிய மன்னன் உறையூர் வரைக்கும் வந்துட்டான், பாண்டிய நாட்டையும் பிடித்து கொள்ளலாம் என்று எண்ணி பாண்டியன் மேலே போர் தொடுக்கிறான். அது நடந்தா நெல்வேலி அப்படின்னு. அந்த நெல்வேலிங்கிற இடத்துல போர் நடக்கிறது. அந்த நெல்வேலி போரிலே பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாறன் மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறார். மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறார். நம்முடைய நாயனார் வெற்றியை பெறுகிறார். வெற்றி பெற்ற உடனேயே இந்த சாளுக்கிய மன்னன் தோற்று ஓடுகிறான். அப்ப அவர் வெற்றி பெறுகிற பொழுது இந்த தோற்று போனானே பல்லவ மன்னன் இல்லையா, அந்த பரமேஸ்வரன், அவனும் கூட சேர்ந்துக்கிட்டான் பாண்டிய மன்னனோட. அவனும் கூட சேர்ந்து அவனை விரட்டினான், ஓடி போயிட்டான். இப்ப என்ன பண்ணா, பாண்டியன் சொன்னான், அவன் ஓடுனா சோழ நாட்டில் இருப்பான், நீ திரும்பவும் படையெடுத்து போனான். திரும்ப சோழர்கள் படையெடுத்து சோழ நாட்டில் படையெடுத்து அந்த சாளுக்கியனை நாட்டை விட்டு துரத்தினான், சென்று விட்டான். பாண்டியனிடம் தோற்ற காரணத்தினாலே அவன் சோழ மன்னனிடமும் தோற்று வடபுலத்துக்கே ஓடிவிட்டான். தமிழகம் மீண்டது. எனவே பாண்டிய மன்னனுடைய அந்த போரினாலே தமிழகம் மீண்டும் சாளுக்கியர் கையிலே போய் சமயத்தினுடைய இருளிலே மூழ்க இருந்ததை மிகப்பெரிய போரின் வெற்றியினாலே தவிர்த்தவர் நின்ற சீர் நெடுமாறன் என்கிற காரணத்தினாலே
அதை போய் பெருசா சொன்னார் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். நிறை கொண்ட சிந்தையால் நெல்வேலி வென்றனர். இது உண்மையா நடந்ததுங்கிறத ஹிஸ்டாரியன்ஸை எடுத்து பார்த்தா அவங்க சொல்லுகிறார்கள், ஆமாம், கிபி 7ஆம் நூற்றாண்டில் 690க்கு இடையில பாண்டியனுக்கும் சாளுக்கிய மன்னனுக்கும் நெல்வேலி என்ற இடத்திலே போர் நடந்ததற்கான கல்வெட்டு பட்டயம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இதற்கு ஆதாரம் சேக்கிழார் எழுதிய பெரிய புராணம்னு எழுதுகிறார்கள். இதற்கு ஆதாரம் சேக்கிழார் எழுதின ஒரு புராணத்தையும் ஆதாரம் காட்ட மாட்டாங்க. ஆனால் சேக்கிழார் எழுதிய பெரிய புராணத்தை ஆதாரமாக எடுத்துக்கொள்ளுகிறார்கள். அந்த அளவிற்கு நுட்பமாக ஒரு நாயனாருடைய வரலாற்றை எழுத வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இதை பற்றி தெரிந்து வைத்திருக்க வேண்டும். தெய்வ சேக்கிழார் எவ்வளவு அரும்பாடுபட்டு இருப்பார் இந்த புராணத்தை செய்வதற்கு. சேக்கிழாருடைய பெயர் என்னம்மா? சரியாத்தான் சொல்றீங்க, சத்தமா சொல்லுங்க. பின்ன சேக்கிழார்னு சொல்றோம். சேக்கிழார்ங்கிறது வேளாண்குடி பெயர். வேளாண்குடி பெயர் சேக்கிழார் என்பது. சே என்றால் எருதுன்னு அர்த்தம். கிழார்னா எருதுகளுக்கு தலைவனாக இருக்கிறவன் அர்த்தம். வேளாண் எல்லாம் எருதுகளை வைத்து அந்த வேளாண் தொழில் செய்வதனாலே அவர்களுக்கு சே கிழார் என்று பெயர். அவர் குன்றத்தூரிலே திரு அவதாரம் செய்தவர் சேக்கிழார். அருண்மொழி தேவர் என்று பெயர் அவருக்கு. அற்புதமாக தன்னுடைய கலைகளிலே சிறந்து விளங்கிய காரணத்தினாலே அவரை தன்னுடைய அவையிலே முதலமைச்சராக ஆக்கி கொண்டான் அனபாயச்சூடன் குலோத்துங்கன், 2ஆம் குலோத்துங்கன். தன்னுடைய சபையிலே அவரை முதலமைச்சராக ஆக்கி கொண்டான். அந்த முதலமைச்சராக ஆக்கி கொண்ட அந்த அனபாய சோழன் தமிழ் இலக்கியங்களின் மேலே மிகுந்த ஆர்வம் கொண்டவர். தமிழ் இலக்கியங்களிலே மிகுந்த ஆர்வம் கொண்டு தமிழ் இலக்கியங்களை எல்லாம் நயத்திற்காக படித்து கொண்டிருந்தார். அப்ப முதலமைச்சராக இருந்த பெருமான் அவர் சீவக சிந்தாமணி போன்ற புறச்சமய நூல்களை கற்பதை பார்த்துவிட்டு, பெருமானே, தங்களுக்கு ஒன்று சொல்ல வேண்டும். நம்முடைய காலம் மிகவும் குறைவு, இந்த உலகத்திலே ஆயுள் காலம் குறைவு. அதற்குள்ளாக இந்த உடல் கொடுத்திருக்கிற காலத்திற்குள்ளாக உயிருக்கு உறுதி தேடிக்கொள்ள வேண்டும். உடலை கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே உயிருக்கு உறுதி தேடிக்கொள்ள வேண்டும். உயிருக்கு உறுதி பயப்பட இந்த நூல்கள் அல்ல. அப்படியானால் உறுதி பயப்பட நூல்கள் எது என்று கேட்கிறார். அப்பொழுதுதான் சொல்லுகிறார், தேவாரம், திருவாசகம் போன்ற நூல்களை அருளி செய்த திருமுறை ஆசிரியர்கள் என்று சேக்கிழார் எடுத்து சொல்லுகிறார். அவர்களுடைய வரலாற்றை சொல்லுங்களேன் என்று சொன்ன உடனேயே, பெருமானே, அவர்களுடைய வரலாறுகள் நீண்டன, இருந்தாலும் முடிந்த அளவிற்கு உமக்கு சொல்லுகிறேன் என்று பல நாயன்மார்களுடைய கதையை முதலிலே கிடைத்த குறிப்புகளை கொண்டு அரசனுக்கு எடுத்து சொல்லுகிறார். அரசன் சொல்லுகிறான், இப்படி ஒரு நூல் சைவ நெறிக்கு இருக்குமானால், தொண்டை பற்றி மிகச் சிறப்பாக பேசுகிற ஒரு நூல் நமக்கு இங்கே கிடைக்குமானால் அதை விட பெரிய பொறுப்பு இருக்காது. எனவே நீங்கள் இதை நூலாக செய்து விடுங்கள் என்று கேட்கிறார். அப்போ தெய்வ சேக்கிழார் சொல்லுகிறார், இதை நான் நூலாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு உத்தரவு மட்டும் தாங்கள் பிறப்பிக்க வேண்டும். என்ன? என்னை பணியிலிருந்து நீங்கள் விடுவிக்க வேண்டும். நீங்கள் ஒரே ஒரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னைக்கும் சைவர்கள் அரசியலையும் சமயத்தையும் கலக்க மாட்டார்கள். அரசியலையும் சமயத்தையும் கலக்க மாட்டார்கள். மாணிக்கவாசக பெருமான் எல்லாம் தெரிஞ்சு போச்சு, அவர் எவ்வளோ பெரியவர்னு தெரிஞ்சு போச்சு பாண்டிய மன்னனுக்கு. பாண்டிய மன்னன் சொன்னா, பெருமானே, உங்கள் பெருமை தெரியாமல் உங்களை நான் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன், இப்போ உண்மை தெரிஞ்சு போச்சு, நீங்கள் என்ன செய்யுங்க, இனிமேல் இந்த பாண்டிய நாட்டுக்கு அரசன் ஆகிடுங்க, பாண்டிய நாட்டுக்கு அரசன் ஆகிடுங்க, நான் உங்களுக்கு கீழே இருக்கிறேன்னா. யாரு? பாண்டிய மன்னன். அதுக்கு மணிவாசகர் சொன்னார், ராஜா ஒரு கதை இருக்குது சொல்லட்டுமான்னாரு. சொல்லுங்களேன். ஒரு மாடத்தில் ஒரு ராஜா இருந்தார். அவர் உங்களை மாதிரி கிடையாது, அவர் ஒரு ராஜா. அவர் ஒரு நாள் பசிக்குதுன்னு வாழைப்பழம் சாப்பிட்டார். வாழைப்பழம் சாப்பிட்டு தோலை எடுத்து அரண்மனைக்கு வெளியில் விட்டெறிஞ்சார். அது சாலையில் போய் விழுந்தது. அந்த பக்கமாக ஒரு துறவி போயிட்டு இருந்தார். இந்த தோலை எடுத்து
அவர் எடுத்து சாப்பிட்டார். மேலேருந்து ராஜா பார்த்தவனுக்கு கோவம் வந்துருச்சு. அது எப்படி நான் சாப்பிட்ட வாழைப்பழத்து தோலை இவன் சாப்பிடலாம், பிச்சைக்காரன், இவன் எப்படி சாப்பிட்றது அப்படின்ட்டு கோவம் வந்தது. பிடிச்சி இழுத்துட்டு வாங்கன்னார். அவனை பிடிச்சி இழுத்துட்டு வந்தாங்க. நீ ஏன் தோலை தின்ன? ரோட்டில் கிடந்தது எடுத்து தின்ன அப்படின்னார். அது எப்படி நீ திங்கலாம்? அது ராஜா, நான் சாப்பிட்ட பழத்தினுடைய தோலை நீ எடுத்து சாப்பிட்டது தப்பு அப்படின்னார். சாப்பிட்டுட்டேன்னார். அதுக்கு தண்டனை வாங்கிக்கோ. யார் எங்கன்னார்? சவுக்கை எடுத்து இவருக்கு ஒரு 10 கசையடி கொடு, 20 கசையடி கொடுன்னு. அவன் சவுக்கை எடுத்து அடிக்கிறான், 20 கசையடி. சிரிச்சார் அவர். என்னையா கசையடி கொடுக்குறேன் சிரிக்கிறியா அப்படின்னார். தோலை சாப்பிட்டதுக்கே 20 கசையடி கிடச்சிருக்கு, நீ பழத்தை சாப்பிட்ருக்கிறிய, உனக்கு என்ன கிடைக்க போகுதுன்றாரு. அப்போ நான் மந்திரியா இருந்த வைகை மணல்ல முட்டிக்கால் போட வேண்டியதா போச்சு. நான் ராஜாவா ஆகி நான் என்ன பாடுபடுறது? அப்பா நீ வச்சு உன் ஆட்சியும் ஆச்சு, தயவு செய்து என்னை பொறுப்புலேருந்து விடுவிச்சிங்கன்னா நான் என்னை தில்லைக்கு வர சொல்லியிருக்கார், நான் அங்கே போயிடுவேன். பாருங்க, முதல்ல அதிலிருந்து விடுவிக்கிறது. நிறைய சொல்லுவேன். அங்கே சோழ மன்னனுக்கு ஒரு படைத்தளபதி இருந்தார். போரெல்லாம் வெற்றி. வடபுலத்துக்கு போனார், வாதாபியில் போனார், அங்கேயும் வெற்றி. அப்போ ராஜா கேட்குறார் மற்றவங்களை கூப்பிட்டு, எப்படியா இவர் போர்ல எல்லாம் வெற்றி பெறுகிறார் அப்படின்னு கேட்குறார். அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவர் வெற்றி பெறுவது அவருடைய திறமையால் இல்லை, சிவபெருமானுடைய அருளால். அவர் சிறந்த சிவபக்தர், அதனால் சிவபெருமானுடைய பக்தியினால் அவர் வெற்றி பெற்று விடுவார், அவர் யாராலும் ஜெயிக்க முடியாது. அடடா, சிவனடியாரா? அவரையா நான் வேலை வாங்கினேன், அவரை வர சொல்லுனார். வந்த உடனே அவரை வணங்குகிறார். நீங்கள் சிவனடியார்னு தெரியாமல் உங்களை வேலை வாங்கிட்டார். நீங்கள் உங்கள் சொந்த ஊரான திருச்செங்காட்டங்குடிக்க போயிருங்க, நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யுங்க, ஆனால் நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற மாதிரி சம்பளம் உங்களுக்கு மாதம் மாதம் வீட்டுக்கு வந்துடும். நீங்கள் அதே நேரத்தில் நீங்கள் சிவப்பணி என்ன செய்யணுமோ செய்யுங்கன்னு. அப்போ அவர் சொன்னார், சம்பளம் வாங்கிக்கிட்டு சிவப்பணி என்னால் செய்ய முடியாது. ராஜா, நீங்கள் ஒன்று செய்யுங்க, நான் சிவப்பணி செய்யணும்னு நீங்கள் உண்மையிலே விரும்பினா என்னை இந்த வேலையிலேருந்து எடுத்து என்னை ரிலீவ் பண்ணி விட்டுருங்க, பதவியை விட்டுருணும். அப்போ நான் போய் என்னுடைய பணியை கவனிப்பேன் அப்படின்னார். அப்படியா, சரி உங்களை விடுவிக்கிறேன்னாரு. விடுவிச்சார். அவர் தான் சிறு தொண்டர். பதவியில் இருந்துகிட்டே பணி செய்ய முடியுமான்னு கேட்டால், சைவ பணி செய்யறதுக்கு பதவி இடைஞ்சல் நினைத்தவர்கள் நம்முடைய அருளாளர்கள். அதே போல சேக்கிடார, நீங்கள் இந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு எதுக்கு வேலையை ரிசைன் பண்ணணும்? உட்கார்ந்தே எழுதுங்க, பதவியில் இருந்துகிட்டே எழுதுங்க, ஆஃபீஸ் வரணும்னு அவசியம் இல்லை. எத்தனை கிரிக்கெட் வீரர்கள் பேங்க்கில் வேலை செய்கிறாங்க, ஆஃபீஸுக்கெல்லாம் வரதில்லை, சம்பளம் மட்டும் மாதம் மாதம் வீட்டுக்கு போயிடும். அது ஒரு பெரிய பெருமை பேங்க்குக்கு. அதுபோல் நீங்களும் பெருமையாக இந்த அரசாங்கத்தில் வேலை செய்கிறீங்கன்னு சொல்லிக்குவேன், வேலைக்கெல்லாம் வர வேணாம், சம்பளம் வீட்டுக்கு வந்துடும். அதுவும் இல்லாமல் நீங்கள் பதவியில் இருக்கும்போது புத்தகம் எழுதுனா எல்லா லைப்ரரிக்கும் விற்கலாம், பள்ளிக்கூடத்துக்கு டெக்ஸ்ட் புக்காக வைக்கலாம், எவ்வளோ சௌரியம் புஸ்தகம் விற்கிறது இல்லை. ஆனால் சேக்கிடார் சொன்னார், எனக்கு அது தேவையில்லை, நீங்கள் புஸ்தகம் நான் எழுதணும்னு நினச்சா பணி செய்கிறதுக்கு என்னை விடுவித்து விடுங்கள்னார். தெய்வ சேக்கிடார் பணியிலிருந்து விலகினார். பெருமானிடம் தில்லையிலே சென்று அவருடைய திருவடியிலேயே இருந்தார். பெருமானே எழுதுன்னு சொல்கிறாங்க, உமக்கு சம்மதமா? என்னால் எழுத முடியுமா? நான் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இத்தனை பேருடைய வரலாற்றையும் எழுத வேண்டும் என்று சொன்னால், திருஞான சம்பந்தர் வரலாற்றை எழுத வேண்டும் என்று சொன்னால் நான் திருஞான சம்பந்தராகவே இருக்க வேண்டும். திருஞான சம்பந்தர் என்ன பேசினார், என்ன நினைத்தார், என்ன சொன்னார் என்பதெல்லாம் நான் சொல்லி ஆக வேண்டும். நான் திருநாவுக்கரசர் வரலாற்றை எழுதுகிற பொழுது திருநாவுக்கரசர் என்ன பேசினார், என்ன சொன்னார், என்ன நினைத்தார், அதை நான் சொல்லி ஆக வேண்டும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரலாற்றை எழுதுகிற பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன பேசினார், என்ன நினைத்தார், என்ன சொன்னார்னு நான் எழுதியாகணும். இதெல்லாம் கூட பரவாயில்ல, சிவபெருமான் என்ன பேசினார்னு நான் எழுதியாகணும். அப்படி எழுதணும்னு சொன்னா, பெருமானே உம்முடைய கருணை எனக்கு இருக்கிறதா? இருக்குமானால் எமக்கு உத்தரவு தந்தால் அடியேன் இந்த பணியிலே ஈடுபடுவேன் என்று தியானித்து பெருமானையே உள்கி இருந்தார். பெருமான் உடனே எடுத்து கொடுத்தார். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் என்று ஒரு வரி உதித்தது. பெருமான் உத்தரவு கொடுத்தார். உடனே அந்த பெரிய புராணத்தை தெய்வ சேக்கிழார் செய்தார். எனவே பெரிய புராணம் சிவபெருமானுடைய அப்ரூவல்ல வந்த ஒரு இலக்கியம், பக்தி இலக்கியம், அருள் பக்தி இலக்கியம் என்கிற காரணத்தினாலே பெரிய புராணத்தை ஓதுகின்றவர்கள் வீட்டிலே
செல்வம் கொழிக்கும். பெரிய புராணத்தை ஓதுகிறவர்கள் வீட்டிலே வினைகள் தீண்டாது. பெரிய புராணம் ஓதுகிறவர்கள் வீட்டிலே மகிழ்ச்சி பொங்கும் என்று சொல்லி முதல் நாள் நிகழ்வை நாம் நிறைவு செய்து மீண்டும் நாம் நாளை சந்திக்க இருக்கிறோம். இன்னும் பல புதிய கோணங்களிலே பெரிய புராணத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். இன்னும் பல செய்திகள், அரிய செய்திகள், அவற்றை நாம் பெரிய புராணத்திலே சேக்கிழார் எவ்வாறு செய்திருக்கிறார் என்று சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கின்றேன். நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்து சொல்லிட்டு போங்க. 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஓ நம சிவாய, 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 ஓ நம சிவாய. அடியன் எழுதிய புத்தகங்கள் அங்கே இருக்கு. ஞான குழந்தை என்று திருஞான சம்பந்தருடைய வரலாறு முழுக்க படக்கதையா இருக்கு, ஆங்கிலத்தில் இருக்கு. குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஞான சம்பந்தர் ஒரு மாடலா இருப்பார். குழந்தைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் வரும். அடியன் எழுதிய வேறு புத்தகங்களும் இருக்கின்றன. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாறு முழுக்க பேசி இருக்கிற பெரிய புராண பாடல்கள் விளக்கம், அதுவும் USB இருக்கு. வேணுங்கிறவர்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.